கிளாடியேட்டர் பார்ட் 2 2024 ரிலீஸ் ஆச்சு. இப்பதான் புதுசா ஓடிடி பிரிண்டாவோ ஹெச்டி பிரிண்டாவோ வரட்டும்னா இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தா வந்துருச்சு. கிளாடியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் யாராவது பார்க்கலன்னா அவங்களுக்கு ரொம்ப சுருக்கமா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதை என்னங்கறத சொல்லிடுறேன், ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ல. அப்புறம் ரெண்டாவது பாகத்துக்கு போகலாம். முதல் பாகத்துல ரோம சாம்ராஜ்யத்தோட தளபதியா நம்ம ஹீரோ ஒருத்தர் இருந்தாரு. மன்னருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அரசருக்கு. இளவரசர் சரியில்லாதவன். நாட்டை இளவரசன் கிட்ட கொடுத்தா நாசமா போயிடும் புரிஞ்சுக்கிட்டு தளபதி கிட்ட கொடுக்கலான்னு அரசர் முயற்சிக்க அரசரை கொண்டு விட்டு இளவரசன் அரசனாயிடுறான். தனக்கு போட்டியா இருந்த தளபதிய குடும்பத்தை கொன்னு கிளாடியேட்டரா ஒரு அடிமையாக்கிட்டான். எப்படியோ சண்டை போட்டு தொடர்ந்து கிளாடியேட்டர் போட்டிகள்ல ஜெயிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. ஒரு கட்டத்துல உனக்கு எனக்கு சவால்ரா அப்படின்னு இளவரசரா இருந்த அரசரானால அவன் சவால் விடுறான். ஆனா சண்டைக்கு முந்தின நாளே நம்ம ஹீரோவை காயப்படுத்தி தான் கூட்டிட்டு வராங்க. ஆனாலும் ஒரு கட்டத்துல எப்படியோ சண்டையில போராடி அந்த அரசனை இளவரசனா இருந்த அரசனா மாறினால அவரை கொன்னுடுறாரு. அந்த ராஜ்யத்துக்கு இளவரசின்னு ஒருத்தி இருந்தா. இளவரசனோட தங்கச்சியா அக்காவான்னு தெரியல, அக்காவா இருக்கலாம்னு நினைக்கிறேன், சிஸ்டர். அந்த இளவரசிக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்து பயந்து ஓடி போயிருப்பான். இதைத்தான் நம்ம கிளாடியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்திருப்போம். இப்போ ரெண்டாவது பாட்டுக்கு வரோம். இப்போ கதை நடக்கிற இந்த காலகட்டத்துல அதுக்கு பிறகு ரெண்டு பேரு ரோம சாம்ராஜ்யத்தை ஆள்றாங்க. ஆனா அவங்களோட ஆட்சியில சாம்ராஜ்யம் ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குது. மறுபடியும் ரோம சாம்ராஜ்யத்தை ஒரு நல்லவன் ஆள மாட்டானா அப்படின்னு எல்லாரும் ஏங்கிக்கிட்டு இருக்கிற சமயம் அப்படியே கட் பண்ணி ரோம சாம்ராஜ்யத்துல இருந்து வெளியில இருக்கிற நோவாடியாவா ஏதோ ஒரு பக்கத்து தேசத்தை காட்டுறாங்க. கடற்பரப்பை ஒட்டினாப்புல இருக்கிற தேசம். அங்க ஒரு ஜோடியை காட்டுறாங்க. புருஷன் பொண்டாட்டின்னு நினைக்கிறேன், இல்ல காதலர்களான்னு தெரியல. ஹீரோ ஹீரோயின் இவங்க தான். அபாயமணி அடிக்கப்படுது, புகை எழுப்பப்படுது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பக்கம் யாரோ கப்பல்ல யுத்தம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு அர்த்தம், போர் தொடுத்து வராங்கன்னு அர்த்தம். இவங்க ரெண்டு பேருமே வீராங்கனை. அவ வில்வித்த வீராங்கனை, இவன் வாள் வீரன். யூனிஃபார்முக்கு மாறி யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த தேசத்தோட மன்னர் வரப்போறவங்க ரோம சாம்ராஜ்யத்தோட பெரிய ஆட்கள்னு கங்கணங்க எடுத்துறவனுங்க, இறக்கம் இல்லாதவனுங்க. அவங்க எந்த இடத்துக்கெல்லாம் போறாங்களோ அவங்களோட காலடி எங்கெல்லாம் படுதோ அந்த இடம் சர்வ நாசமாயிடும். அவங்க கிட்ட இருந்து நம்ம தேசத்தை காக்க வேண்டியது நம்மளோட கடமை. இதுக்கு எல்லா பேரும் ஆண்டவன்ட்ட வேண்டி செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சு யுத்தத்துக்கு தயாராகுங்கிறாரு மன்னர். வீராங்கனையா அவ எல்லாத்தையும் செய்யறா வைக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ இருக்கிறான். ஹீரோ அந்த சடங்கு எதையும் முயற்சிக்கல. அந்த பக்கம் பார்த்தா ரோம படம் வந்துகிட்டு இருக்குது. கப்பல்கள்ல நூத்துக்கணக்கான கப்பல்கள்ல வந்துகிட்டு இருக்குது. காத்து நமக்கு சாதகமா இருக்குது. நாம எப்படியும் ஜெயிச்சிருவோம். அங்க ஒரு முக்கியமான ஆளு சொல்லிட்டு இருக்கிறார். கூட ஒருத்தன் ஆமா ஆமா ஆமான்னு உபதலைவர் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் கோட்டைக்கு மேல நம்ம ஹீரோ காவ காக்கிற வேலையா பாத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த தேசத்து மன்னரோ என்னடா சடங்கு எதுவும் செய்யலையாடா, ரத்த பலியெல்லாம் கொடுக்கலையாடான்னு கேட்டா எதிரிகளோட ரத்தத்தான் பலி கொடுக்க நான் ஆசைப்படுறேங்கிறாப்ல பேசுறாரு. வீரமெல்லாம் நல்லா தான் பேசுற, யுத்தத்தை கவனி அப்படிங்கிறாரு அரசரும். அப்புறம் அங்க இருக்கிற வீரர்களுக்கு வீர சொற்பொழிவெல்லாம் ஆத்துறாப்ல. ஒரு கை பார்க்கணும் வைக்கணும், சும்மா விடக்கூடாது. நான் உத்தரவு கொடுக்கும் போது உத்தரவை செய்யறதுக்கு தயாராக இருங்கன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். அந்த பக்கம் கப்பல் வந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் இந்த பெரிய பெரிய கவட்ட மாதிரி பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்கும். அதுல பாம் மாதிரி நெருப்பு நிரப்பி அப்படியே இங்க இருந்து அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிக்க சொல்றாரு. அங்க நிறைய கப்பல்கள் மேல அது படுது. படுற கப்பல் எல்லாம் அப்படியே எரியவும் ஆரம்பிக்குது. சின்ன சின்ன சேதனமா தான் கப்பல்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு பெரிய கப்பலையே மூழ்கடிக்க முடியுதா அப்படின்னு கேட்டா இந்த தாக்குதல்ல இல்ல. இவங்க கிட்ட இருக்கிறாப்லயே வெப்பன்ஸ் அவங்க கிட்டே இருக்குது. கப்பல்ல வரவங்ககிட்டயும் ரோம சாம்ராஜ்யத்துக்கிட்டையும். அவங்க பதிலுக்கு அவங்க பதில் தாக்குதலை நடத்துறாங்க. அது இங்க படுற இடத்துல சேதாரம் பெருசா இருக்குது. அடுத்து ரோம சாம்ராஜ்யம் முந்திக்கிட்டு அம்பு விட ஆரம்பிக்கிறாங்க. அம்பு பட்டு பல பேர் இந்த பக்கம் சாவாங்க. பதிலுக்கு நம்ம ஆட்களையும் அம்பு விட சொல்றாரு ஹீரோ. இவங்க அம்பு விட்டா அவங்க கிட்டதான் ஆள் உயரத்துக்கு பெரிய கவசம் இருக்குமே, அந்த கவசத்தை தூக்கி காப்பாத்திக்கிறானுங்க. அம்பு மலை நின்னதும் மறுபடியும் அவங்க அம்பு விடுறானுங்க. இப்ப பக்கத்துல நெருங்கி வந்தாச்சு. கப்பல் எல்லாம் பக்கத்துல வரும்போது மேல இருக்கிற அந்த தலைவர் கீழே துடுப்பு போடுவாங்கல்ல, அவங்கள உள்டாவா துடுப்பு போட சொல்றாரு. ஏன்னா இப்ப போடுற துடுப்பு முன்னோக்கி போறதுக்கு. இப்ப கோட்டச்சவர் பக்கத்துல வந்ததுனால பின்னோக்கி துடுப்பு போடணும். அப்பதான் வேகம் குறைஞ்சு ஓரளவு ஸ்லோவா வரும். அதே மாதிரிதான் நடக்குது. கோட்டைக்கு பக்கத்திலேயே கப்பல்கள் எல்லாம் லேண்ட் ஆகி ரெடியா இருக்குது. அருமையா கோட்டைக்கு பக்கத்துல கப்பல் எல்லாம் வந்து லேண்ட் ஆயிடுச்சு. கப்பலோட முன்பக்கத்துல பெரிய பெரிய டவர் இருக்கும். அந்த டவரை கீழே இறக்குங்கன்னு தலைவர் உத்தரவு போடுறாப்ல. டவரை இறக்க சில பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா டவர் அறகுறையா சிக்கிக்கிட்டு இருக்கு. கீழே போய் லேண்ட் ஆகல. லேண்ட் ஆக மாட்டேங்குதுன்னு ஒருத்தன் கத்துவான். அட செயின்னு சொல்லிட்டு தலைவரே களத்துல இறங்கி அப்படியே மெதுவா முன்னோக்கி போய் தான் கத்தியால சிக்கிக்கிட்டு இருக்கிற அந்த கயத்தை வெட்டி பாலத்தை லேண்ட் பண்ண வைக்கிறார். லேண்ட் ஆனதுமே இறங்கி சரசரன்னு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க ரோம சாம்ராஜ்யத்தோட ஆட்கள். தலைவர் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அருமையாவே சண்டை போடுறாரு. பல பேரை வெட்டி வீழ்த்திக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் அந்த பக்கம் இவங்க எப்படா வருவாங்க சண்டை போலான்னு காத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் அருமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். எங்க பார்த்தாலும் யுத்தத்துல வேற என்ன நடக்கும்,
சண்டை, சச்சரவு, சாவு, அலறல், கதறல், துக்கம், மரணம், காயம், கலவரம் எல்லாத்தையுமே நம்மளால பார்க்க முடியுது. வெட்டி சாச்சிக்கிட்டே இருக்கிறாப்புல அந்த பக்கத்துல தலைவர். நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவு நல்லா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் மேல இருக்கிற நம்ம ஹீரோயின் அவங்க உபதலைவர் மேல அம்பு விட்டுறாங்க. உபதலைவர் பின்னாடியே இருந்தவர் செத்து போயிட்டாரு. அதை பார்த்ததுமே தலைவர் எல்லா பேரும் அந்த பொண்ணு மேல அம்பு விடுங்க, அந்த பொண்ணை கொல்லுங்க கொல்லுங்கன்னு கத்துறாரு. அம்பு விட்டாங்க, கரெக்டா வயித்துல ஊத்தி அப்படியே மேல இருந்து கீழே விழுந்துட்டா அவ. அதை பார்த்தது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆயிட்டான். ஐயோ அப்படின்னு பதறவான். அதே சமயம் பின்னாடி இருந்து ஒருத்தர் பின்னந்தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்ச அடியில அப்படியே இவனும் சுருண்டு மேல இருந்து கீழே தண்ணிக்குள்ள வந்து விழுந்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ அவங்களோட மோதிரத்தை ஹீரோயினுக்கு போட்டுடுவாங்க, ஹீரோயின் அவங்களோட மோதிரத்தை ஹீரோவுக்கு போட்டிருப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்ல பண்ணிக்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டின்னு பேசிப்பாங்க. அதையெல்லாம் இவன் கரையோரமா ஒதுங்கி கிடக்கும் போது நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் பார்த்தா இறந்து போன இவனோட மனைவிய சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக சொர்க்கவாசல் காவலாளிகள் வந்து கூட்டிட்டு போறாப்ல கனவு காண்றான். இதெல்லாம் அவங்களோட மத நம்பிக்கை, சடங்கு நம்பிக்கை எல்லாம். இறந்து போனவங்களை இப்படித்தான் வந்து கூட்டு போவாங்கன்னு அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். அடுத்த நடி பார்த்தா இது எல்லாம் கனவு, தண்ணிக்குள்ள கிடக்குறாரு பைபிள்ல. அப்புறம் தான் சேனலுக்கு வந்து திரும்பி பாக்குறான். இவனோட ஒய்ஃபோட பாடி அந்த பக்கம் தண்ணியில மிதக்கும். அதை ஓடி போய் பார்த்து வருத்தப்படுவான், அழுவான். பின்னாடியே வந்த ரோம வீரர்கள் 2 பேரும் அவனை பாப்பா தம்பின்னு அப்படியே பாதுகாப்பா அந்த பக்கம் கூட்டிட்டு வராங்க. அப்புறம் பார்த்தா இந்த யுத்தத்துல இறந்து போன பல்லாயிரக்கணக்கான இந்த தேசத்து வீரர்களை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு குழிக்குள்ள வரிசையா அடுக்கி அவங்கள மொத்தமா எரிக்கிறாங்க. இறந்து போன தம் பிள்ளைய, தாம் புருஷனை, தான் அண்ணனை, தம்பிய, மகனை, இப்படி இழந்த அந்த குடும்பம் எல்லாம் அந்த பக்கம் கதறி அழுதுகிட்டு இருக்கும். எங்க பார்த்தாலும் ஒப்பாரி சத்தம் தான். அந்த ஒப்பாரி சத்தத்துக்கு மத்தியில தான் நம்ம தலைவர், இவர் வந்து இந்த படையோட ரோம சாம்ராஜ்யத்தோட தளபதி, படைத்தளபதி. அவரு ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே உங்களோட இந்த ஊரையும் கொண்டு வரேன்னு அறிவிக்கிறார். அவருக்கு இந்த யுத்தம் எல்லாம் பிடிக்கல, இவ்வளவு பேர் சாகுறதுலயும் விருப்பம் இல்ல. மன்னர்களோட உத்தரவை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். அப்புறம் இங்க உயிரோட கிடைச்ச அந்த வீரர்கள் எல்லா பேரையும் கப்பல்ல கீழே மொத்தமா கொண்டு வந்து அடைச்சு வச்சுட்டு ஊருக்கு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அடிமைகளை. அதுவும் பாருங்க, உடம்புல சூடு வச்சு இழுத்துட்டு போவாங்க. அதான் அடையாளம். இவன் ரோமர் சாம்ராஜ்யத்தோட அடிமைங்கிறதுக்கான அடையாளம் அந்த சூடு தான். இந்த ஊர் தலைவர் கூட கை உடைஞ்ச நிலைமையில அங்கதான் அவங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கிறார். ஷிப்ல எல்லாரும் போய்கிட்டு இருக்கும்போது தன் மனைவிக்காக அழுதது போதுன்னு முடிவு பண்ணி அந்த பக்கம் காயம்பட்டு கிடக்கிற தலைவனுக்காக போய் 2 கட்டை எடுத்து கையில கட்டி அழகா கட்டி விடுறாரு. நான் கூடிய சீக்கிரம் செத்துருவேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறாப்புல தெரியல, எனக்கு இப்பயும் நல்லா ஞாபகம் இருக்குது, உன்னை முதல் தடவை சந்திச்சது, அப்புறம் எங்களோட நீ வளர ஆரம்பிச்சது, எங்களோட எல்லா வித்தையும் நீ கத்துக்கிட்டது, எங்களோட ஒருத்தரா மாறினது, இது எதையும் நான் மறக்கல, ஆனா நாங்க கத்து கொடுத்த எதையும் நீ மறந்துடாதன்னு ஒரு அட்வைஸை போட்டுட்டு இருக்கிறாரு. இவன் ஆக்சுவலா இந்த ஊருக்காரனே கிடையாது, பொழப்புக்காக இந்த ஊருக்கு வந்திருப்பான், அம்பிட்டுதான். இவன் உண்மையிலேயே யாரோட மகன், இவன் உண்மையிலேயே எந்த தேசத்தோட குடிமகன், இது எதுவுமே இப்ப வரைக்கும் வெளியில ரிவீல் ஆகல. இதை பத்தியெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவனுக்கு என்ன தோணும்னா, அவன் எந்த ஊர்ல எல்லாம் போய் தங்குறானோ அங்கெல்லாம் ரோம சாம்ராஜ்யத்துல சில வீரர்கள் ஓடியாந்து இந்த பையனை பாத்தீங்களா, இந்த பையனை பாத்தீங்களான்னு விசாரிப்பாங்க. இவன் அங்க இருந்து அடுத்தடுத்த ஊருக்கு ஓடி 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 தான் கடைசியில இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருப்பான் போல தெரியுது. அதெல்லாம் நினைச்சு பார்ப்பான். அப்புறம் ஒரு வழியா ரோம சாம்ராஜ்யத்தோட கடற்பரப்பை அடைஞ்சாச்சு. ரோம சாம்ராஜ்யத்துக்கு சொந்தமா பல துறைமுகம் இருக்கு, அதுல ஒரு துறைமுகம் தான் இது. துறைமுகத்துக்கு வந்தாச்சு. பிரம்மாண்டமா இருக்குது ரோம சாம்ராஜ்யம். தளபதி போர்ல ஜெயிச்சு வந்து அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா அவர் வர்ற வரைக்கும் பயங்கரமா ஆரவாரம் பண்ணி வரவேற்கிறாங்க. 4-5 குதிரையை அவர் சேர்த்து பூட்டின ஒரு தேர்ல அப்படியே கம்பீரமா வருவாரு தளபதி. தளபதி நல்லபடியா வர்றாரு. எதுக்கு பார்த்தா 2 பேர் இருக்கிறாங்க அரசர்களா. பொதுவா அண்ணன் தம்பி 2 பேர் இளவரசரா இருக்கிறாங்கன்னா மூத்தவனுக்கு தான் முடி சுட்டப்படும். இங்க என்ன சிக்கல்னா, இவங்க 2 பேரும் ட்வின்ஸ், ஒரே சமயத்துல ஒன்னா பிறந்தவனுங்க. அதனாலதான் 2 பேரும் சேர்ந்து இப்ப ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறானுங்க. படை தளபதிக்கு தளபதிக்கான முடிசூட்டி மரியாதையும் செலுத்துறானுங்க. எல்லா புகழும் ரோம சாம்ராஜ்யத்துக்கே அப்படிங்கிறாரு தளபதி. அப்புறம் உள்ள ஒயின் ஊத்தி கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களை பெருமைப்படுத்துற விதமா கிளாடியேட்டர்களுக்கான ஒரு சண்டையை நாங்க ரெடி பண்ணி இருக்கிறோம், கொஞ்சம் வித்தியாசமா நாங்க ஒரு சண்டையை ரெடி பண்ணி இருக்கிறோம்னு பேசிட்டு இருப்பாங்க. எனக்காக என் பெருமையை சொல்வதற்காக, எனக்கு மரியாதை கொடுப்பதற்காக இந்த மாதிரி சண்டை கண்டு எல்லாம் வேண்டாம், நான் என் கடமையத்தான் செஞ்சேன் அப்படிங்கிறாப்ல பேசுறாரு தளபதி. இருந்தாலும் கௌரவிக்க வேண்டியது எங்க கடமைங்கிறாங்க அவங்க மன்னருங்க. ஒருத்தன் நெட்டை, ஒருத்தன் குட்டை. நெட்டையும் குட்டையும் அப்படி பேசிட்டு இருக்கு. சரி, ரொம்ப நாளாச்சு என் மனைவி மக்கள் எல்லாம் பார்த்து என் மொட்டாட்டியை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, என்ன அவசரம், உன் மொட்டாட்டியை நாங்க எவ்வளவு அழகா நல்லா பாத்துக்கிறோம் தெரியுமில்ல, இன்னும் நீ எவ்வளவு சாதிக்க வேண்டி இருக்குது, பெர்ஷியாவை போய் நீ கைப்பற்றணும், இந்தியாவை போய் நீ கைப்பற்றணும், எவ்வளவு வேலை கிடக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க நெட்டை. ஏற்கனவே கைப்பற்றி இருக்கிற தேசங்கள்ல நாம ஒழுங்கு ஆட்சி செஞ்சாலே போதுங்கிறாப்ல படைத்தளபதி சொன்னா தப்புன்னு இவருக்கு கோபம் வந்துடும் நெட்டைக்கு. அவரோட வாளை எடுத்து தண்ணிக்குள்ள வீசிடுவான். மக்களுக்கு பசிச்சா யுத்தத்தை தின்னட்டும், சோர தின்னட்டும் இல்ல, யுத்தத்தை தின்னட்டும் அப்படிங்கிறாங்க நெட்டையும் குட்டையும். அடுத்த யுத்தத்துக்கு அனுப்புறதுக்கு தயாராயிட்டாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே சமயம் அந்த பக்கம் மக்களுக்கு மத்தியில மைதானத்துல உங்களுக்காக புதுசா கிடைச்சிருக்கிற அடிமைகளை இதோ அறிமுகப்படுத்த வைக்கிறோம்னு கிரவுண்டுக்குள்ள கொண்டு வராங்க. அதே சமயம் அந்த மேட்சை பாக்குறதுக்காக ஒரு பெரிய ஆள் வந்திருக்காரு, கருப்பணத்தை சேர்ந்த ஒருத்தர். நல்லா பாருங்க, எவ்வளவோ படங்களை
சினிமாவில் நம்ம பார்த்திருப்போம். இவரோட வேலை என்னன்னா இந்த மாதிரி கிளாடியேட்டர் நல்ல நல்ல வீரர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள விலைக்கு வாங்கி அவர்களை இன்னும் தயார்படுத்தி பெரிய பெரிய சண்டைகள்ல பங்கெடுக்க வைக்கிறது. பக்கத்து ஊர்ல இருந்து பிடிச்சிட்டு வந்த இவங்க தானே ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு மக்கள் கிட்ட. எல்லா பேரும் காரி காரி துப்புவானுங்க, கிடைக்கிறத விட்டு எரிவானுங்க இவங்க எல்லாம். இவங்களுக்கு தலைவர் அதோ கருப்பா கையில் அடிபட்ட ஒருத்தர் இருக்கிறான்ல அவன் தானே வேற அறிமுகப்படுத்துறாரு. இந்த பக்கம் ஏதோ இவங்களோட சண்டை போட வேண்டிய ஒரு ஐட்டம் கதவுக்கு அந்த பக்கத்துல ரெடியா இருக்கு போல. அவுத்து விடுங்கடான்னு சொன்னதும் பார்த்தா ரொம்பவே கொடூரமான காட்டு குரங்குகளை உள்ள களத்துல இறக்கி விடுறாங்க. இது குரங்கா நாயான்னு தெரியாத ரேஞ்சுக்கு ரொம்ப கொடூரமா இருக்குது. ஏற்கனவே அது வெறிகொண்டு இருக்குது. கதவை திறந்து விட்டதும் கண்ணாபின்னான்னு வந்து இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ கையில கை விலங்கு போட்டு அந்த சங்கிலியை வச்சு அதுல எப்படியோ அடிச்சு வட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனா தலைவர் முடிவு பண்ணிட்டார் நம்ம சாகணும்னு. அதனால அவர் சண்டை கிண்டைக்கெல்லாம் போகல, அப்படியே மண்டிட்டு தன் சாவுக்காக தயாராக இருக்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா உள்ள குரங்குகள் அனுப்பிச்சு விட்டாங்கல்ல, அந்த குரங்குகளுக்கு வெறி ஏத்துறதுக்காகன்னு ஒரு ஊசியை வேற அங்க தூரமா இருந்து ஊதி ஊத்துறானுங்க. அந்த ஊசி எந்த குரங்கு மேல படுதோ அந்த குரங்குக்கு இன்னும் ஆக்ரோஷம் அதிகமாகுது. கொலவெறியோட அந்த தலைவரை கடிச்சு குதிரை தின்னுது. அதை பார்த்துட்டு இவன் அந்த குரங்கு போய் சண்டை போடுவான். அந்த குரங்கு அடிச்சு விரட்ட பார்ப்பான். அந்த குரங்கு பதிலுக்கு இவன் கூட சண்டை போடும். மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறத ரொம்ப ஆர்வமா கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்குது. கையில இருக்கிற அந்த சங்கிலியை வச்சு ரொம்ப அழகா அந்த குரங்கோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சே கொண்டுடுவான். இதை பார்த்து கூட்டம் ஆர்ப்பரிக்கும் சூப்பர் அப்படின்னு. இதை பார்த்து அவரு நல்ல வீரனா இருக்கிறேன், இந்த வீரனை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாரு அவரு. கிளாடியேட்டர்களோட முதலாளி விலைக்கு வாங்கிட்டார். அப்படி விலைக்கு வாங்கின வீரர்களை கூண்டில் அடைச்சு இந்த பக்கத்துல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா முக்காடு போட்ட நிலைமையில நம்ம படை தளபதி ஒரு வீட்டுக்கு வராரு. வீரர்கள் பார்த்ததும் தளபதி நீங்களான்னு கதவை திறந்து விடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா தான் மனைவியா தான் ஆளான்னு இப்போ வரைக்கும் நமக்கு காட்டல. ஆனா இந்த அம்மாவை நாம முதல் பாட்டுல பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் பாட்டுல ஒரு இளவரசன் அப்பாவை கொண்டுட்டு அரசனானு சொன்னேன் இல்லையா, அந்த இளவரசனோட கூட பிறந்த அக்கா தான் இவ. இந்த அக்காவோட பையன் தான் ஃபர்ஸ்ட் பாட்டோட எண்டுல ஊரை விட்டு ஓடி போயிருப்பான். அந்த அம்மாவும் இவரும் ஒன்னா சரி நல்லா இருந்தா சரிதான், வாங்க ரொம்ப நாளாச்சு பார்த்து என் கையால ஊட்டி வரேன்னு சோறு போடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அடிமைகளா ஒரு கூண்டுக்குள்ள அடிமைகள் போய்கிட்டு இருக்கிறதையும் காட்டுறாங்க. அடிமைகள் எல்லா பத்தியும் முதலாளியோட வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அங்க ஒருத்தன் இந்த அடிமைகளுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற ஒருத்தவன் இருக்கிறான். வண்டியில புதுசா சரக்கு வந்திருக்குன்னு வரிசையா எல்லாரையும் நிக்க வைக்கிறான். ஒவ்வொரு ஆளா பாத்துட்டு வருவாரு. கடைசியா பார்த்தா நம்ம ஹீரோ மைதானத்துல குரங்க சண்டை போட்டு ஜெயிச்சு வைவேன் அதை சொல்லி அசிங்கப்படுத்துவாப்ல. வாங்கன்னு உள்ள எல்லாரையும் செட்டில் பண்றாங்க. சாப்பிட்ற இடத்துல நம்ம ஹீரோ போய் சாப்பிட உட்காந்தா எல்லா பேரும் குரங்கு மாதிரி சைகை பண்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பெரிய பெரிய வீரர்களோட சண்டை போட்டு ஜெயிச்சவனுங்க, இவன் மட்டும் தான் குரங்க ஜெயிச்சவன்னு ஒரு மாதிரி டீஸ் பண்றாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ அசர்றாப்புல தெரியல. அப்புறம் முதலாளி அந்த வயலை கூப்பிட்டு உனக்கு என்னடா மொழி பேச தெரியும், உலகத்துல இருக்கிற எல்லா மொழியும் எனக்கு தெரியுங்கிறாரு அவரு. ஆனா இவன் எதுவும் பதில் பேச மாட்டான். உனக்கு நான் பேசுறது புரியலையா இல்ல பேச விருப்பம் இல்லையான்னு கேட்டா அதுக்கும் பதில் வராது. உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் புரியுற ஒரு மொழி என்ன தெரியுமா, வயலன்ஸ், வன்முறை. அந்த மொழியில உன்னை பேச விடுறேன் அப்படின்னு சொல்லி குருஜியை உள்ள களத்துல இறக்கி விடுறாரு. அவரு பயங்கரமா சண்டை போடுறாப்புல இந்த வயசுலயும். நம்ம ஆளு சின்ன வயசுக்காரனா இருந்தாலும் அந்த அனுபவக்காரருக்கு ஏத்த ரேஞ்சுக்கு ஓரளவு சண்டை போடுறான். மாத்தி அடிச்சுக்கிறாங்க. 4 அடி வாங்கினா 4 அடி கொடுக்கணும், 4 அடி கொடுத்தா 4 அடி வாங்கணும். இப்படியே தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல நல்லா அடிச்சு போட்டு ஓங்கி மொழியில ஒரு அடி அடிச்சா ஆள் அவுட்டே ஆயிருப்பாப்ல. அதே சமயம் போதும் அப்படின்னு கத்துறாரு. இவனை உடனே நிப்பாட்டிடுறான். இந்த வேலை என்னட்ட கூட்டு வா அப்படிங்கிறாப்ல. அவனை ரெடி பண்ணி கூட்டு போய் முதலாளியோட ரூம்ல நிப்பாட்டி இருக்கிறாங்க. தாடையோட அமைப்பு நல்லா இருக்குது, புஜபலம் நல்லா இருக்குது. அடிமையில இருந்து உன்னை கிளாடியேட்டரா பதவி உயர்வு பண்ண வைக்கிறது என்னால முடியும். கிளாடியேட்டர்ஸ அடிமைகள் கிட்ட இருந்து தேர்ந்தெடுக்கிறது ஒரு கலை. அதுல நான் பழந்துன்னு கொட்டை போட்ட வேங்கிறாப்ல. எனக்காக நீ சண்டை போட தயாரான்னு கேட்டா யாருக்காகவும் சண்டை போட நான் தயார் இல்லைங்கிறாப்ல. சரி உனக்கு எதிரா யாரையாவது நிப்பாட்டி வெட்டணும்னு நினைச்சா யார உனக்கு எதிரான நிப்பாட்டணும்னு கேட்டா ஒட்டு மொத்த ரோம சாம்ராஜ்யத்தோட ராணுவத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டுங்கிறாப்ல. அது ரொம்ப டூ மச்சா இருக்குமே, யாராவது ஒருத்தரை கேளுப்பா அப்படின்னு கேட்டா உங்க ரோம சாம்ராஜ்யத்தின் படை தளபதி அவரை என் முன்னாடி நிப்பாட்டுங்கிறாப்ல. நீ கேட்டது கிடைக்கும். நான் சொல்றபடி நீ சண்டை போட்டேன்னா நீ கேட்டபடி ஒரு நாள் படைத்தளபதியை உனக்கு முன்னாடி நிப்பாட்டுவேன். அவர் தலையை நீ தாராளமா வெட்டிக்கலாம். எனக்காக நான் சொல்றதை கேட்டு நடந்தா உனக்காக தலைகளை நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். என் பேச்ச மறுத்தா உனக்கு மரணம் நிச்சயம்னு எச்சரிக்கிறாரு. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா எவ்வளவு நாள் தான் யுத்தம்னு ஓடுவீங்கன்னு அந்த அம்மா பேச ஆரம்பிக்குது. முன்னாள் இளவரசி, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லதான், இருந்தாலும் ஒரு படையோட தளபதியா இருந்துட்டு யுத்தம் பண்ணலன்னா எப்படி நீ இவர் கேட்கிற. ஆனா அந்த 2 பேருக்கு கீழே வேலை பார்த்து எனக்கு சலிச்சு போச்சுங்கிறாப்ல. ரெட்டையர்கள் நட்டா குட்டை அவங்கள தான் சொல்றாரு. ஐயோ பணிப்பெண் இருக்கும்போது இப்படி பேசலாமான்னு சொல்லி இருக்கிற பணிப்பெண்ணு அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க இவங்க. அவங்களுக்கு கீழே இதுக்கு பிறகு எனக்கு வேலை பார்க்கறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்லைங்கிறாரு தளபதி. இந்த கடைசி யுத்தம் நிமோடியால நடந்தது. அந்த யுத்தத்துல எவ்வளவு இளைஞர்கள் இறந்து போனாங்க தெரியுமா, எவ்வளவு பேரை பலி கொடுத்தோம் தெரியுமா. இவங்களோட பேராசைக்காக சண்டை போட்டது போதும், இதுக்கு பிறகு நான் ஒரு சண்டை போடுறேன் அப்படிங்கிற பட்சத்துல அது அவங்களோட தான் இருக்குங்கிறாப்ல பேசுறாரு. அந்த அம்மா ஆவேசப்படாதீங்க, அமைதின்னு அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்கு முன்னாள் இளவரசி. ஆமா உங்களோட படையெல்லாம் எப்ப இங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டா
இன்னும் 10 நாள்ல என் மொத்த படையும் இங்க வருங்கிறாப்ல. படையில எவ்வளவு பேர் உங்களுக்கு லாயலா, உங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க அப்படின்னு கேட்டா எல்லா பேருமே எனக்கு விசுவாசமா தான் இருப்பாங்க அப்படிங்கிறாப்ல தளபதி சொல்றாரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை கூண்டுல அடைச்சு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்துக்கு முதலாளி வந்துட்டாப்ல. அங்க இதே மாதிரி அடிமை வீரர்களை வச்சுக்கிட்டு கிளாடியரை யுத்தம் நடத்த வேற ஒரு முதலாளியா காட்டுறாங்க. மன்னர்கள் 2 பேர் இங்க வரப்போறாங்களா, ஏதோ விருந்து கொடுக்கறாரா இவரு. இங்க ஒரு போட்டி நடத்த போறாங்க. அந்த முதலாளிக்கும் இந்த முதலாளிக்கும் நடுவுல சண்டை, கிளாடியேட்டர்ஸ் வச்சு. அந்த சண்டையில யார் ஜெயிப்பான்னு அவங்களுக்குள்ள பெட்டு கட்டிட்டு இருக்காங்க போல. நானும் பெட்டு கட்டுறேன், 1000 பொற்காசுகள்ங்கிறாரு நம்ம முதலாளி. 2000 பொற்காசா கட்டுங்கிறாரு அந்த முதலாளி. சரின்னு இவரு ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம முதலாளிக்கு செனட் சபையில மந்திரி ஆகணும்னு ஆசை, மந்திரி சபையில மந்திரி ஆகணும்னு ஆசை. ரைட். அப்புறம் இந்த பக்கம் கூண்டுல இருந்து நம்ம ஹீரோவை இறக்கிட்டாங்க. மன்னர்களுக்கு முன்னாடி இப்போ பொழுதுபோக்குவதற்கான நேரம்னு அந்த முதலாளி 2 வீரர்களையும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இவங்க 2 பேருக்கு நடுவுல 3 ரவுண்டு மேட்ச் நடக்கும், கை சண்டை தான், யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போமா அப்படின்னு பேச, குட்டையன் சும்மா இல்லாம அதெல்லாம் முடியாது, வால் சண்டை, சாகும் வர சண்டைன்ட்டாப்ல. அடா பாவிகளா, உங்க போதைக்கு இங்க 2 பேர் சண்டை போட்டு சாகணுமா? சொன்னதுமே வால் வந்து கொடுக்கப்படுது. எதுக்க சண்டை போறவர் நல்லா பயங்கரமா பல்கா இருக்காப்ல. சொன்னதுமே கொல்றதுக்கு வராரு. நம்ம ஹீரோவோ இவங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். வந்து சண்டை போறதுலயும் குத்துறதுலயுமே குறியா இருக்கான். வேற வழி இல்லாம அவரை அழகா அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. நல்லா அடி வாங்கிட்டு இருக்கிறாரு அவரு. ஒரு கட்டத்துல நம்ம பயல அப்படியே அலாக்கா தூக்கி டேபிள் மேல போட்டுருவான். டேபிளே உடஞ்சு கீழே விழும். அப்படி கீழே விழுந்து எந்திரிக்கும் போது அங்க ஒரு கத்தி கிடக்கும், கத்தி எடுத்துருவாரு. மறுபடியும் வெட்ட வரும்போது வயிற்றுல ஒரு இறக்கு. சம்பவ இடத்துல அந்த ஆள் செத்து போக நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டாரு. அதை பார்த்த நெட்ட சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா, யாரு பண்ணியே அப்படின்னு வந்து விசாரிப்பாப்ல. இவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். ஐயோ விட்டா கொண்டுடுவாங்களேன்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம முதலாளியோ, அவன் காட்டுவாசிங்க, அவனுக்கு என்ன மொழி தெரியுமோ பேச தெரியுமோ இல்லையோ அப்படின்றாப்ல பேச, அரசாங்கத்துல பெரிய பெரிய அதிகாரிகள் மட்டும் கத்துக்கக்கூடிய கவிதைய ரொம்ப அழகா அவர்களோட மொழியிலேயே அழகா பேசி காட்டுறான். மிரண்டு போய் பார்ப்பாங்க எல்லா பேரும். ஆனா நடுவுல நம்ம முதலாளி கவிதை கவிதைன்னு ஒரு கமெண்ட் போட்டு விட எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் அவனை கூட்டிட்டு போக சொல்லி அனுப்பிச்சு வச்சுறாரு. இவன் குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல வராப்ல 2 தங்க காசை கொண்டு வந்து, உன்னோட இந்த சண்டையில ஜெயிச்சதுக்காக என்னோட பரிசுன்னு தங்க காசை கொடுக்குறாரு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு தங்க காசை திருப்பி கொடுத்துறாம. ஆமா இவ்வளவு அழகா கவிதை பேசுறீங்க, இது எப்படிடா சாத்தியம்னு கேட்டா, இங்க பாரு, என்னோட பழைய கதையெல்லாம் உனக்கு எதுக்கு? எதிர்காலத்துல எப்படியும் உனக்காக நானு மைதானத்துல சண்டை போட்டு சாக போறவன். என் இறந்த காலத்தை பத்தி பேசி என்ன பயன் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு இந்த காசெல்லாம் வேண்டாம், அந்த பட தளபதியோட தலை தான் வேணும்னு கேக்குறான். தொடர்ந்து நான் சொல்றாப்புல சண்டை போட்டுக்கிட்டே இரு, நீ கேட்கிறவனோட தலை உனக்கு கிடைக்கும், வாய்ப்பு உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு முதலாளி வெளியில வந்துடுறாரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா முன்னாள் இளவரசியும் இந்நாள் படைத்தளபதியும் ஒரு மீட்டிங்கை ரகசியமா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எங்க செனட் சபையில சில அமைச்சர்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க ரகசியமா அண்டர் கிரவுண்ட்ல. அங்க வச்சு படைத்தளபதி அந்த 2 பேரோட தொல்லை தாங்கல, செனட் சபை மேலேயே அவங்க நிறைய குத்தம் சுமத்துனாங்க, நிறைய பேரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க, மந்திரிகளையே மக்களுக்கு எதிராகவும் தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுக்கப்படும். என்னோட ஆட்கள் கிட்டத்தட்ட 5000 பேர் இன்னும் சில நாட்கள்ல இந்த துறைமுகத்துல வந்து இறங்குவாங்க, அவங்கள நான் மைதானத்துல இறக்கிடுறேன். அங்க வச்சு இந்த போட்டிகளோட கடைசி நாள்ல மன்னர்கள் 2 பேரையும் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு பேசுறாரு. இதையெல்லாம் கேட்டா அங்க ஒரு அமைச்சர் இருப்பாப்ல, இவரை நாம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பாத்திருப்போம். நல்ல மனுஷன், நல்ல மந்திரி. உங்க அப்பா இதுக்கு முன்னாடி மன்னரா இருக்கும்போது நாங்க அவருக்கு விசுவாசமா இருந்தோம், அவரோட மூத்த பொண்ணுங்கிற முறையில உனக்கு தான் அடுத்த பதவி கிடைச்சிருக்கணும், பரவாயில்ல இப்போ உங்களுக்கு கிடைக்குதுன்னா நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு அந்த நல்ல அமைச்சர் சொல்லிடுறாரு. அடுத்து வேற ஒரு அமைச்சர் இருக்காரு இல்லையா, இவர் அமைச்சர் பிளஸ் அடிமைகளை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய முதலாளியும் கூட. அந்த ஆளு யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறதுக்கு நான் தயாருன்ட்டாப்ல. அந்த வகையில உங்களுக்கு இந்த பதவி கிடைக்கும் போது எல்லாரும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, நாங்களும் உங்களை கொண்டாட தயாருங்கிறாப்ல. நம்ம முன்னாள் இளவரசியை பார்த்து 2 பேரும் பேசிட்டாங்க. நம்ம படைத்தளபதி அப்படியே பாக்குறாரு, பரவாயில்லையே எல்லாம் கூடி வருதுன்னு பாக்குறாரா, இல்ல நமக்கு எல்லாம் கிடைக்குன்னு பார்த்தா எல்லா பேரும் இந்த அம்மாவை பாக்குறாங்களே அப்படின்னு பாக்குறாரான்னு தெரியல. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ உட்பட முதலாளியுடைய கிளாடியேட்டர்ஸ் எல்லாத்தையும் கூண்டுல அடைச்சு ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள மைதானம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கூடவே தேர்ல முதலாளியும் வந்துகிட்டு இருக்கிறார். அப்படி வர்ற வழியில பார்த்தா மேல ஒரு ஓனாய், அந்த ஓனாயோட பாலை குடிக்கிறாப்புல 2 பசங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு ஒருத்தன் விவரம் கேட்பான். இப்ப மன்னர்களா இருக்காங்கல்ல ரெட்டையர்கள் 2 பேரு, நட்டா குட்டை, அவங்க 2 பேரும் காட்டு பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது பசிக்கு ஓனாயோட பாலை குடிச்சு வளர்ந்தாங்களாம். அவங்களோட குணத்திலேயே ஓனாயோட விலங்கோட குணம் கலந்துருக்கிறதா எடுத்து சொல்லுவான். அப்புறம் போட்டி நடக்கிற அந்த மைதானத்துல தளபதிக்கு மரியாதை செலுத்தி தளபதி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு அப்புறம் வரிசையா உட்கார ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முன்னாள் இளவரசியும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, முதலாளியும் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த 2000 தங்க கற்காசுகளை பந்தயம் கட்டி தோத்து போனார்ல ஒரு அமைச்சர், அவரை வந்து மீட் பண்ணிருப்பாரு நம்ம முதலாளி. எப்ப அந்த காசு இன்னும் கொடுக்கலையாப்பா அப்படின்னு அவரே ஆரம்பிக்க, பரவாயில்ல பரவாயில்ல, யாரு நம்ம முதலாளி தான், பரவாயில்ல எங்க போயிட போது பாத்துக்கலாம் அப்படிங்கிறாப்ல. ஒரு மாதிரி நல்ல மாதிரி அப்படி சட்டிலா கொண்டு வந்துட்டு இருக்காரு, ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிட்டு இருக்காரு நம்ம முதலாளி. இப்போ மைதானத்துக்குள்ள நம்ம பசங்களை இறக்கி விட்டாச்சு. ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. யாரு கூட சண்டை போட போறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு காண்டாமிருகத்துக்கு மேல ஒரு வீர வரான்.
அவன் கூட சண்டையா. காண்டாமிருகத்தை சாய்க்க முடியுமா? அசைக்க கூட முடியாது. அது வேற கொம்பு வச்சு பிரம்மாண்டமா இருக்குது. இவங்கள நோக்கி வரும். ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல எல்லா பேரும் எஸ்கேப் ஆவாங்க. இன்னொருத்தவன ஒரு தடவை முட்டித்தள்ளும். ஆனா பெருசா அடிபடல. ஆனா மறுபடியும் சண்டை போறதுக்கு அவன் தயாரா இருக்கிறான். ஆனா மேல உட்காந்துட்டு இருக்கிறவன் விவரமா என்ன பண்றான்னா, இந்த கயரோட கல்ல கட்டினாப்புல ஒண்ணு இருக்கும். அதை தூக்கி போட்டு கால்ல மாட்ட விட்டு அவனை கீழே விழ வச்சு அப்புறம் காண்டாமிருகத்தால அப்படி கொம்புல குத்தி தூக்கி எரியும் பாருங்க. எல்லா கூட்டமும் ஆர்ப்பரிக்கும் அதை பார்த்து. மன்னர்கள் 2 பேரும் ரத்த வெறியோடவே இருக்கிறானுங்க. அடுத்து நம்ம ஹீரோ சண்டைக்கு களத்துல தயாரா இருக்கிறார். ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, பக்கத்துல இருக்கிற கோட்டச்சவருக்கு பக்கத்துல அவர் நிக்கிறார். எதுக்கு காண்டாமிருகம் பார்த்துட்டு அப்படியே படு வேகமா அப்படி விரட்டிக்கிட்டே வரும். ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணுவானா, கீழே தரைய அந்த மண்ணை அப்படி தொட்டு பார்ப்பான், ஸ்மெல் பண்ணி பார்ப்பான். இதெல்லாம் கிளாடியேட்டர் பார்ட் 1ல அந்த படத்தோட ஹீரோ அவன் பண்ணது. அவன் தான் இவனோட மானசீக குரு. அதே மாதிரி செய்யறத பார்த்துட்டு நம்ம முன்னாள் இளவரசிக்கு ஒன்னும் புரியல. இவனை பார்த்தா எங்கேயோ பார்த்தாப்புல இருக்குது. இவனோட பழக்கம் முன்னாள் ஹீரோவோட பழக்கம் மாதிரி இருக்குது. காண்டாமிருகம் படு வேகமா வந்துகிட்டு இருக்குது. அப்படியே தூசி அள்ளி பரப்பி விட்டுருவான். எதுக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. அஞ்சறிவு மிருகம் தானே. வேகமா வந்து கோட்டச்சவத்துல போய் நங்குன்னு மோதி கொம்பு உடஞ்சு போய் அவ்வளவுதான் சேதாரமாயி போச்சு காண்டாமிருகம். காண்டாமிருகத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த வீரன் அப்படியே குப்பர கீழே விழுவான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மேல அந்த நெட்டையன், நேத்து இந்த கவிதை பேசினானே அந்த பையன் தானே இவன் அப்படின்னு விசாரிக்க, குட்டையன் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, செம போதையில இருந்தா அப்படின்னு சொல்றான். அப்போ இவன் சொன்ன அந்த கவிதைய இவர் சொல்லி காட்டுறாரு நெட்டையன். அந்த கவிதைய பாதிதான் சொல்லியிருப்பாரு. மீதி கவிதைய அப்படியே அழகா இந்த பக்கத்துல நம்ம முன்னாள் இளவரசி சொல்றான். இதை எல்லாத்தையுமே அங்க நம்ம முதலாளி கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு கால் இவன் தன்னோட புள்ளையா இருக்குமோ அப்படின்ட்டு. அப்புறம் இன்னும் சண்டை முடியல. அந்த வீரன் கையில வாள் எடுத்துட்டு வந்து சண்டை போடுவான். பதிலுக்கு நம்மால சண்டை போடுவாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. நல்லா தான் சண்டை போய்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ கொஞ்சம் நல்லா அடி வாங்குறாப்ல தெரியுது. 1-2 தடவை அடியை திரும்ப கொடுத்தாலும் சில தடவை அடி திரும்ப வாங்கத்தான் செய்யறான். ஒரு கட்டத்துல ரொம்பவே டயர்டாயி விழுந்து கிடப்பான். இந்த வீரன் கையில வாள் இருக்குது. என்ன பண்ண அப்படிங்கிறாப்ல மன்னர்களை பார்க்க கூட்டம் எல்லாம் வந்து கருணை காட்டுங்கன்னு கத்தும். ஏன்னா இவன் காண்டாமிருகத்தோட கொம்பையே உடைச்சிருக்கான், கெத்து காட்டி இருக்கிறான். அதனால கருணை காட்டுங்கன்னு. குட்டையனோ வேணா கொல்ல சொல்லிடுங்கிறான். பின்னாடி இருக்கிற முன்னாள் இளவரசியை பார்த்துட்டு, ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்கன்னு நெட்ட கேட்க, கருணை காட்ட சொல்லி அவங்களும் சொல்றாங்க. உடனே அவனும் கருணை அப்படிங்கிற அந்த சிம்பிளை காட்டுவான். தம்ஸ் அப், கைய விரல மேல தூக்கி காமிச்சா கருணை காட்டுறான்னு அர்த்தம். அப்படியே கவுத்துனாப்ல காமிச்சா கொன்னுடுன்னு அர்த்தம். கருணை காட்ட சொல்லி கேட்கிறாரு. ஆனா எனக்கு உங்க கருணை வேணாம், உங்க வாளால குத்துப்பட்டு செத்தாலும் சாவேனே தவிர உங்க கருணை எனக்கு வேணாங்கிறான். இதை கேட்ட நம்ம முன்னாள் இளவரசி ஐயே முட்டாத்தனமா பேசுறான்னு நினைக்குது. இப்படி கருணை வேணான்னு சொன்னதுனால அந்த வீரன் கொல்றதுக்கு வந்தா ரொம்ப அழகா டேக்கிள் பண்ணி சண்டை போட்டு கத்தி எடுத்து அவன் வயித்துல குத்தி கிழிச்சிடறாரு நம்ம ஹீரோ. இப்ப அப்படியே உள்டாவாயிடுச்சு. இப்ப இவன் கருணை காட்டணுமா அப்படின்னு பாக்குறான். கூட்டம் எல்லாம் கருணை காட்ட வேண்டாங்குது. மன்னரும் கருணை காட்ட வேண்டாம் கொன்னுடுங்கிறாப்ல விரல கீழே கவுத்தி காட்டுறாரு. ஏற்கனவே வயித்துல குத்துனதுல மரண வழியில இருக்கிறவனை நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கிறது தான் நல்ல விஷயம் நினைச்ச நம்ம ஹீரோவும் அப்படியே தலையை துண்டாக்கி கொண்டு பயங்கரமா இருக்கு. எல்லா பேரும் ஆர்ப்பரிச்சிட்டு இருப்பானுங்க. அப்புறம் ஒரு வழியா மேட்ச் முடிஞ்சிருச்சு. இறந்து போனவனோட பாடியை இவங்க தான் தூக்கிட்டு வருவாங்க. அடிமையில இருந்து கிளாடியேட்டரா முன்னேறலாம். கிளாடியேட்டர் ஆகி சண்டை நல்லபடியா போட்டா சுதந்திரம் கிடைக்கும்லாம் சொன்னீங்கல்ல, சுதந்திரம் எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது, இந்த மாதிரி மரணம் தான் கிடைக்கும்னு புத்திமதி சொல்லிட்டு போறாரு நம்ம ஹீரோ. இந்த பக்கம் அந்த முன்னாள் இளவரசி வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. அதையும் நம்ம முதலாளி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். வந்தவங்க ஒரு அரசாங்கத்தோட பழைய கட்டடத்துக்கு போய் பாக்குறாங்க. சின்ன வயசுல தான் பிள்ளையோட இங்க வந்திருப்பாங்க. இந்த கட்டடத்துல சுத்தி பாத்தீங்கன்னா கல்வெட்டுல அதே கவிதை செதுக்கப்பட்டு இருக்கும். அப்புறம் மைதானத்துல அவன் அந்த மண்ணை தொட்டு பார்த்த விதம், ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த முன்னாள் தளபதி இறந்து போனார்ல நம்ம ஹீரோ, அவரோட ஸ்டைல், அவரை தான் மானசீக குருவா தான் புள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி இது பண்றது, இதை எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. அப்புறம் அந்த முன்னாள் ஹீரோ எப்படி இறந்தாப்ல, இறந்து போனவருக்கு என்ன மாதிரி மரியாதை செஞ்சு பாடியை எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் இப்ப இருந்த மன்னர் இறந்துறாரு, அதாவது நம்ம இளவரசியோட தம்பி அவன் இறந்துடுறான். சோ அடுத்து பார்த்தா ராஜரத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ராஜ வாரிசுன்னு எடுத்துக்கிட்டா இவங்க தான். இவங்களோட ஆண் வாரிசு நம்ம ஹீரோ. அப்ப அவனை தான் மன்னர் ஆக்கி இருக்கணும். ஆனா இவனுக்கு நிறைய இப்போ பகைமை இருக்கும். எனிமீஸ் எல்லாம் நிறைய இருப்பானுங்க. இவனை கொண்டுட்டு அதிகாரத்தை பிடிக்கணும்ட்டு அவங்க எல்லாத்தையும் சரி கட்டுற வரை நீ வேற ஒரு இடத்துல சேஃபா இருக்கணும் சொல்லி ஒரு குதிரையில சேஃபா அமுச்சு வச்சிருப்பாங்க. நான் இங்க இருந்து உனக்காக எல்லா வழிகளையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் உன்னை கூட்டுக்கிறேன்னு சொல்லி தான் அமுச்சு வச்சிருப்பாங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா கையில அடிபட்டு இருக்கும்ல, அத அங்கே கிளாடியேட்டரா இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன், இவன் பேரு ரவி. ஆமா நம்ம ஊருக்காரர் தான். ஆனா இப்போ அந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு சண்டை போட்டு உசுரை எடுத்ததை விட்டுவிட்டு இப்போ உசுரை காப்பாத்தணும்னு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஓரளவு டாக்டர் படிப்ப செயற்கையாவே கத்துக்கிட்டாரு, செஞ்சே கத்துக்கிட்டாரு. ஒரு காலத்துல சண்டை போட்டு உசுரை எடுத்தேன். இங்க இருக்கிற பல பேரோட உசுறு மைதானத்துல சண்டையில சாகிறத விட அதுல ஏற்பட்ட காயத்துல சீல் பிடிச்சு இன்ஃபெக்ஷன் ஆகி அப்புறம் காய்ச்சல் வந்து செத்ததுதான் அதிகமா. அதையெல்லாம் தடுக்கணும்னா இந்த மாதிரி மருந்து போட்டு அந்த இன்ஃபெக்ஷனை கிளியர் பண்ணணும். அப்புறம் ஊசியால அதை எடுத்து தைக்கணும்னு கரெக்டா தச்சு விடுறாப்ல. அப்புறம் பின்னாடியே
நம்ம முதலாளி ஓடியாராரு. வாடா என் வீரண்டா, என் செல்ல குட்டிடா அப்படின்னு ஓடியாராரு. அப்புறம் பார்த்தா நம்ம முன்னாள் இளவரசி பாக்கணும்னு கூட்டிட்டு இருப்பாங்க போல. ரொம்ப ஆர்வமா முதலாளி இந்த பக்கம் ஓடியாந்துட்டு இருக்காரு. என்னம்மா கூட்டு விட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்க, கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் அம்மா நீங்க எங்க பிடிக்கிறீங்க, எங்க பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேச்சு, நீங்க கொண்டு வர கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சிடறாங்களாமே அப்படியே பொதுவா விசாரிப்பாங்க. அவன் மோஸ்ட்லி யுத்தத்துல தோத்து போய் அடிமையா வரவங்களை தான் நான் விலைக்கு வாங்குவேன், நல்ல வீரர்களை ட்ரெயின் பண்ணி கிளாடியேட்டர் ஆக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் கிளம்பிடுறாரு. அப்புறம் அவரு இந்த அம்மாவை பத்தி விசாரிக்கிறாரு வேற ஒருத்தர்கிட்ட. இந்த அம்மாவுக்கு 12 வயசுல ஒரு பையன் இருந்தான். அப்ப ஒருத்தர் கிளாடியேட்டரா சண்டை போட்டு இந்த அம்மாவோட தம்பிய அரசரா இருக்கும்போது கொண்டு விட்டான். அவனும் செத்து போயிட்டான். அதிகாரப்பூர்வமா அடுத்து சிம்மாசனத்துல உட்கார வேண்டியது இந்த அம்மாவோட பையன் தான். ஆனா யாராவது கொல்ல வந்துருவாங்களோன்னு பயந்துகிட்டு அந்த பையனை இந்த அம்மா அமுச்சு வச்சிருச்சு. ஒரு காலம் அந்த பையன் உயிரோட இருந்திருந்தா அவனுக்கு வயசு சுமார் ஒரு 27-29 இருக்குங்கிறாப்ல பேசிட்டு இருக்காங்க. சோ முதலாளியும் கேட்ச் பண்ணிட்டாரு. இந்த பையன் தான் சிம்மாசனத்துல உட்கார வேண்டிய அந்த தகுதியான ஆளுன்னு நினைக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் இந்த அம்மா சும்மா இருக்க முடியல. எதுக்கு அந்த பையன்கிட்ட பார்த்து பேசணும்னு முடிவு பண்ணி குதிரையில தனியா கிளம்பி வராங்க. ஏற்கனவே அமைச்சர் இங்க வர வச்சிருப்பாங்க. அமைச்சரும் வந்திருக்கிறாரு. சீக்கிரம் வாங்கன்னு போய் நம்ம ரவியோட உதவினால கதவை திறந்து விட்டு உள்ள போய் பேசுறாங்க. என்ன உனக்கு தெரியும் தானே, நான் தானே உங்க அம்மா, நீ தானே என் பையன் அப்படின்னு என்ன பேசினாலும் அவன் கோபத்துல எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறான். உன் கோபத்துல எல்லாம் முழுக்க நியாயம் இருக்கு. ஆனா என்ன நீ வெறுக்கிற? ஒரு காலத்துல நீ நானும் எப்படி இருந்தா தெரியுமா, என் புள்ளடா நீ அப்படின்னு பாசத்தை கொட்டுறாங்க. ஆனா அவன் ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்ல. அவன் என்ன நினைக்கிறான்னா, மைதானத்துல நீங்க உட்காந்து அடிமைகளோட சண்டையை இன்னும் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அப்படின்னு நினைக்கிறான். இந்த மைதானம், இந்த சண்டை, அடிமை முறை, கிளாடியேட்டர்ஸ் இது எதுவுமே இவனுக்கு அது பிடிக்காது. அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஒய்ஃப் இருந்தது. அந்த ஒய்ஃபை உங்க புருஷனோட உத்தரவின் பேர்ல தான் யுத்தத்துல கொன்னாங்கன்னு சொன்னது. இதையெல்லாம் கேட்டுட்டு ஐயோ இது காலத்தின் கட்டாயம், ரோமானியர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாக வேண்டிய ஒரு சூழல் அப்படி இப்படின்னு அந்த அம்மா புலம்புது. தெரியாம பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைக்குது. ஏன்னா நீ என் புள்ளன்னு எனக்கே இப்பதான் தெரியும், எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு? சரி, உன் அம்மாவோட பாசம் உனக்கு புரியாட்டியும் உங்க அப்பனோட வீரம் உனக்கு தேவை. ஏன்னா அடுத்த சில நாட்கள்ல மைதானத்துல இன்னும் கொடூரமா சண்டை நடக்கும். உங்க அப்பாவோட வீரம் உனக்கு தேவைங்கிறாங்க. உங்க அப்பா யாருன்னு தெரியும்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒருத்தவன் ஹீரோ வந்தான் பாத்தீங்களா, கிளாடியேட்டரா இருந்து கடைசியில மன்னரையே கொண்டுட்டு செத்தானே அவன் தான். அவனுக்கு பிறந்தவன் நீ அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் பார்ட்ல கிளாடியேட்டர் ஹீரோவா யாரு இருந்தாரோ அவரோட புள்ள தான் இவன். என் முன்னாடியே நிக்காதீங்க போங்க எங்க இருந்துன்னு அம்மாவையே விரட்டி விட்டுறான். அந்த அம்மாவை அழுதுகிட்டே வெளியில கிளம்பிட்டுறாங்க. இங்க வந்து இறங்குனா அரண்மனையில பார்த்தா தளபதி என்ன சொல்லாம கொள்ளாம வெளியில போயிட்டு வர, என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாரு. என் புள்ள உயிரோட தான் இருக்கிறான், மைதானத்துல பார்த்தமே அந்த பையன் தானே எடுத்து சொல்றாங்க. இதையெல்லாம் அங்க இருக்கிற ஒரு பணிப்பெண் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா. இன்னும் 3 நாளைக்கு பிறகு என்னோட படம் வந்துடும், நாம பிளான் பண்ணபடி எல்லாம் நடக்கும்னு சொல்றாப்ல. ஆனா 3 நாள் வரை என் புள்ள உயிரோட இருக்கணுமே, அதுக்கு வாய்ப்பு இல்லையே. நான் இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்காக செத்தாலும் பரவாயில்ல, ஆனா என் புள்ளைய இன்னொரு தடவை நான் இழக்கிறதுக்கு தயாராக இல்ல அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாங்க. எப்படியாவது அவனை காப்பாத்துங்கிறாங்க. அவரும் சரின்னு ஒத்துக்கிறார். உங்கள சிலருக்கு இந்த பையனோட அப்பா யாரு, நம்ம ஹீரோவோட அப்பா யாருங்கிறத கேட்கும்போது கொஞ்சம் அப்படியா அப்படின்னு ஷாக்கா இருக்கலாம். ஆனா அதான் நிஜம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ இந்த அம்மாவை காதலிச்சுட்டு இருந்திருப்பார். ஆனா ஒரு நாட்டின் இளவரசியை போய் ஒரு சாதாரண வீரன் எப்படி காதலிக்க முடியும், எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அதனால இவர்களோட காதல் முறிஞ்சு போயிடும். வேற ஏதோ ஒரு ஆளை பார்த்து கட்டி வைப்பாங்க. ஆனா அந்த ஆளுக்கு பையங்க மேலதான் ஆர்வம், பொண்டாட்டி மேல ஆர்வம் இல்ல. அப்புறம் தான் இவன் பிறந்திருப்பான். அப்ப கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். சரி, இப்போ இங்க மைதானத்துக்கு சண்டை போறதுக்கு முன்னாடி பயிற்சி எடுத்துக்கணும். மரக்கட்டைகளோட பயிற்சி நடக்கிற இடத்த நமக்கு காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ இன்னும் சில பேர், நம்ம ஹீரோவோட டீம் எல்லா பேரும் இழு பயிற்சியை ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த போட்டி தண்ணியில நடக்க போது படகெல்லாம் ஓட்டி ஆகணும். அந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது போதும் இழப்பாருங்கன்னு வர ஒருத்தர். சரின்னு எல்லா டீமும் இறங்கும் போது நம்மளால ஏதோ நக்கல் அடிச்சிருப்பான். அதுல காண்டானவரு உன் டீம் இல்லாம நீ மட்டும் இல்லடா அப்படின்ட்டாரு. விடிய விடிய இழுத்துக்கிட்டே இருக்கிறான். பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. டீம் ஹெல்ப் பண்ண போனா யாரு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு வேற சொல்லிட்டாப்ல. கையெல்லாம் ஒரு மாதிரி பொத்து போகும். அப்ப நம்ம ரவி தான் வந்து வினிகரை கையில போட்டு விட்டு எல்லாம் சரியா போடும்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. எப்பா ரவி, நீ எங்களை மாதிரி அடிமையா இல்ல சுதந்திரமானவனா அப்படின்னு விசாரிப்பாப்ல. இவருக்கு ஆல்ரெடி சுதந்திரம் கிடைச்சிருச்சு, இவர் அடிமை கிடையாது, எங்க வேணாலும் வேலை பார்க்கலாம், எங்க வேணா இருக்கலாம். ஆனாலும் இங்க ஏன்ப்பா வேலை பார்க்கறேன்னு கேட்டா, முன்னாடி உங்களை மாதிரி தானே இருந்தேன், உங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறதான் தன்னோட எண்ணங்கிறாப்ல. அம்மா நீ எந்த ஊரு அப்படின்னு கேட்டா, நம்ம ஊரு மதுரை அப்படின்னு வச்சுப்போம். பொண்டாட்டி இங்கிலாந்து நாட்டு சேர்ந்தவர் போல, கட்டிக்கிட்டு அப்புறம் இப்போ நான் ஒரு ரோம சாம்ராஜ்யத்துல ரோமானியன் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நீ சிங்கம் தான், ஆனா கிளட்டி சிங்கம் சொன்னதும் அடி போட்டுற போறேன்னு நம்ம ஊருக்காரர் மாதிரியே செய்யவும் செய்யறாரு. அப்புறம் அடுத்த நாள் போட்டியில இப்ப நம்ம ஹீரோ தயாரா வந்து நிக்கிறார். கொஞ்சம் தண்ணியா இருக்கும், படகுல ஏறிக்கணும், கதவு திறந்ததும் உள்ள இறங்க வேண்டியதான். இன்னைக்கு கடல் தெய்வத்துக்கான நாள். அதனாலதான் கடல்ல யுத்தம் நடக்கிறாப்புல ஒரு காட்சியை ரெடி பண்றாங்க. ரோமானியர்கள் இன்னொரு காட்டுவாசிகளோட சண்டை போட்டு எப்படி ஜெயிச்சு காட்டாங்கிறத ஒரு டெமோ காட்டுறதுக்காக நம்மளோட அடிமை வீரர்களுக்கு கிளாடியேட்டருக்கு ரோமானியர்களோட யூனிஃபார்ம் போட்டு விட்டு உள்ள இறக்கி விடுவாங்க. தண்ணிக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட சுறாக்கள் சுத்திக்கிட்டு தெரியுது. கீழே விழுந்தாலே சுறா சோழியை முடிச்சு விட்டோம். நம்ம ஹீரோ தான் எல்லா பேருக்கும் உத்தரவு போடுறாப்புல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நிறைய வில்லு நம்ம மேல பறக்கும், அம்பு நம்ம மேல பறக்கும், நாம தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உள்ள பக்கம் வருவாரு. உள்ள வந்ததுமே ஏற்கனவே பக்காவா பிளான் பண்ணிட்டாப்ல. அவங்க
எந்த ஒரு பிளானும் இல்லாம அம்பம்பா விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் ஒரு அடிமைகள் தான், வேற ஒரு முதலாளியோட அடிமைகள் தான், அம்பு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆட்கள் விவரமா என்ன பண்றாங்கன்னா அழகா துடுப்பு போட்டு போய் அவங்களோட ஒரு பக்க துடுப்பு எல்லாத்தையுமே டப்ப 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 டப்பன்னு நொறுக்கி தள்ளிக்கிட்டு இருப்பாரு. பக்கத்துல போனதும் இவங்களோட படகோட துடுப்பை எடுத்துருவாங்க. அவங்களோட துடுப்பு நீட்டிக்கிட்டே இருக்கும். அதனால உடைக்கிறதுக்கு வசதியா போச்சு. இதையெல்லாம் பார்த்து நம்ம முதலாளி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல சந்தோஷமா. அப்புறம் போய் ரவுண்டு கட்டி மறுபடியும் இந்த பக்கத்துல அப்படியே நேரா செங்குத்தா வந்து அவங்களோட கப்பலை அப்படி உடைச்சு தள்ளி அப்படி கொண்டு போய் செவத்துல முட்டை வச்சிருவாரு. அப்புறம் மேல இருந்து எகிரி குதிச்சு அவங்களோட சண்டை. இந்த பக்கம் நம்ம ஆட்கள் ஒரு 30 பேர் இருப்பாங்க, அந்த பக்கம் அவங்க ஒரு 30 பேர் இருப்பாங்க. இப்ப மாத்தி மாத்தி சண்டை போட்டு எப்படியும் அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதான். ஒரு பக்கத்துல இருக்கிற எல்லா பேரும் செத்த பிறகுதான் மேட்ச் ஒரு முடிவுக்கு வரும். இன்னாரு ஜெயிச்சார்னு அறிவிக்கப்படும். இப்படி சண்டை போய்கிட்டு இருக்கும்போது பல பேரை கொண்டு கூச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு வில்லு அம்பு கிடைக்கும். கீழே கிடந்த வில்லு அம்பை எடுத்து ஏதோ எதிரிகளை சுடுறாப்புல குறி வச்சு, ஆக்சுவலா யார குறி பார்த்து அவன் வெடிப்பான்னா நம்ம படை தளபதியை தான் குறி பார்த்து அடிப்பான். ஜஸ்ட் மிஸ்ல 2 மன்னர்களுக்கு நடுவுல போய் அது குத்திக்கிட்டு நிற்கும். உடனே காவலர்கள் மன்னர்களை அங்க இருந்து அப்புறப்படுத்தி வெளியில கூட்டு போயிடுறாங்க. கூட்டம் ஆர்ப்பரிக்குது. இந்த போட்டியில ஜெயிச்சது நம்ம ஹீரோ தானே ஹீரோவோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியா ஜெயிச்சாச்சு, இங்கேயும் திரும்பி வந்தாச்சு. ஆனா குருஜி கத்துறாரு, யாரா அப்படி பண்ணது, யாரா அப்படி பண்ணதுன்னு கத்துறாரு. அந்த அம்பு விட்டது யாருன்னு விசாரிக்கிறாரு போல தெரியுது. ஆனா கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் நானுன்னு அவனை காப்பாத்துறாங்க. ஆனா எனக்கு தெரியும் நீ தாண்டா அம்பு விட்டேன்னு குருஜி வந்து நின்னா, நான் அம்பு விடலங்க, நான் அம்பு விட்டு இருந்தா கண்டிப்பா உங்களை நோக்கி தான் விட்டுருப்பேன்னு சொன்னது எல்லா பேரும் சிரிக்கிறாங்க. ஆனா அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம முதலாளி அந்த அமைச்சர்கிட்ட வந்து நிக்கிறார். 1000 2000 அப்படி இப்படி போய் 10,000 பொற்காசுகளுக்கு மேல கடன் ஆயிட்டாப்ல போல. போட்டியில பந்தயம் கட்டி இப்போ உங்க வீடே எனக்கு சொந்தம் அப்படின்னு வந்து நிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்திருக்கும், அதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். முன்னாள் இளவரசியோட வீட்டுல ஒரு பணிப்பெண் இருந்தாங்கல்ல, அது ஆக்சுவலா இந்த அமைச்சரோட ஆளு. அந்த அம்மா வந்து நேத்து என்ன நடந்துச்சு, ஏதோ ஒரு கிளாடியேட்டரை இன்னைக்கே ராத்திரி காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு ஏதோ சொல்லிட்டு போயிருப்பா. அதை அப்படியே இங்க நம்ம முதலாளி கிட்ட ஒப்பிச்சிட்டான். ஒரு கிளாடியேட்டரை தூக்க போறாங்கன்னு. அது யாரு என்னன்னு எனக்கு தெரியும், எதுக்குங்கிறது எனக்கு தெரியுங்கிறாரு முதலாளி. சரி பொட்டி படிக்கலாம் கட்டி ரெடியா வை, வீட்டை நான் ஜப்தி பண்ண வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மன்னட்ட போய் போட்டு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக படை தளபதிக்கு விசுவாசமான ஒரு 100 பேர் சேர்ந்து அப்படியே மொதுன்னு இந்த பக்கம் வராங்க ஹீரோவை காப்பாத்துறதுக்காக. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அவரோட வீட்டுக்கு, முன்னாள் இளவரசியோட வீட்டுக்கு மன்னர்களோட மெய்காவல் படம் வந்துருச்சு. மன்னர் உங்களை கூட்டு வர சொன்னாருன்னு அந்த அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. அதே சமயம் இங்க பாருங்க, கிளாடியேட்டர் ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக நம்ம கூட்டம் வந்தது இல்லையா, சுத்தி அம்பு வீரர்கள் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஷாட், படை தளபதியை தவிர மீதி எல்லா பேரையும் ஒரே ஷாட்ல கொண்டு விடுறாங்க. துரோகத்துல மாட்டிக்கிட்டாரு. அடிச்சு இழுத்துட்டு வந்து மன்னர் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. மன்னர்கள் 2 பேரும் அரகரையா தூங்கிட்டு இந்த பக்கத்துல வருவாங்க. தனக்கு எதிராக நடந்த அந்த துரோகத்தை பார்த்து 2 பேரும் அப்படியே பொங்கி எழுவாங்க. உங்க 2 பேரையும் நான் எப்படி நினைச்சேன், எங்களுக்கே துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படி இப்படின்னு வாங்க. அட்வைஸ் போட்டுட்டு இருக்கும் போது காண்டான நம்ம படைத்தளபதி இங்க பாரு, வேணும்னா என்ன சித்திரவதை பண்ணிக்க, ஆனா தயவு செய்து அட்வைஸ் மட்டும் பண்ணாத, தாங்கல அப்படின்றாரு. அந்த நிலைமையில கூட இருடி உன்னை வெட்டி தள்ளடா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு குட்டையன் கையில வாள் எடுத்துட்டு வேகமா வருவேன். டே வேண்டாண்டா மக்கள் கிட்ட பதில் சொல்லணும், இவனுக்கு சாவு ரொம்ப பப்ளிக்கா எல்லாருக்கும் முன்னாடி நடக்கணும், எல்லாருக்கும் முன்னாடி அவனை நம்ம பாத்துக்கலாம்டா, அவன் மேல குற்றம் என்னங்கறத சொல்லலாம்டான்னு சொல்லிட்டு அண்ணன் பிடிச்சுக்கிறேன். இவங்களை தயவு செய்து இங்க இருந்து போக சொல்லுங்கன்னு போது அந்த பொம்பளைய சிலுவையில ஏத்தணும் அப்படின்னு கத்துறாரு குட்டையன். ஒரு வழியா அங்க இருந்து இவங்களை கூட்டிட்டு போன பிறகு நம்ம முதலாளி வந்து முன்னாடி நிக்கிறாரு மன்னர் முன்னாடி. நட்டையன் வந்து உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்தது இல்ல, எனக்கு இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நீதான், இதை நான் மறக்க மாட்டேங்கிறாப்ல, இதுதான் எனக்கு வேணுங்கிறாரு அவரு. ஆனா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சிலுவையில ஏத்துறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா திருடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை. ஆனா ஒட்டுமொத்த ரோம சாம்ராஜ்யமும் அந்த படை தளபதியை ஒரு ஹீரோவா பாத்துக்கிட்டு இருக்குது. அவரை சிலுவையில ஏத்துறது மக்களை கோவப்படுத்தும். அதுக்கு பதிலா மைதானத்துல சண்டை போட விடுவோம், மக்களும் ரசிப்பாங்க. சண்டையில அவன் ஜெயிக்கிறானா தோக்குறானாங்கிறத கடவுள் முடிவு பண்ணிக்கட்டும், என்ன நான் சொல்றது அப்படின்னு ஒரு நர்மையான அட்வைஸை போடுறான், ஐடியாவை கொடுக்குறான். உடனே அவரு நல்ல ஐடியாவா இருக்கேன்னு நட்டையன் ஒத்துக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் ரவியும் பேசிட்டு இருக்காங்க. நேற்று ராத்திரி ஏதோ ஒரு வித்தியாசமான கனவு கண்டேன்னு அவர் பேசிட்டு இருக்கிறார். நடந்த கூத்தெல்லாம் அவருக்கு தெரியாது. இவங்க அம்மா வேற இப்போ மன்னர்களோட படைக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. முதலாளியே துரோகம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கிறான். என்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறான் இவன். அந்த கனவுல எப்பவுமே ஒரு ஆத்துக்கு எதிர்ப்பு அந்த பக்கத்துல வந்து யாரோ ஒருத்தர் தனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாப்புல நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அந்த ஆத்தை கடந்ததே கிடையாது, நேத்து மட்டும் கடந்ததா நினைச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் செவத்துல பார்த்தா நிறைய இங்க இறந்து போன நிறைய கிளாடியேட்டர் பேர் எழுதப்பட்டிருக்கும். அதுல ஒருத்தரோட பேர் மட்டும் அடிக்கப்பட்டிருக்கும். யாரோட பேர் இதுன்னு கேட்டா மேக்சிமஸ் அப்படின்னு சொல்றாரு நம்ம ரவி. அவர் நான் சின்ன வயசுல பாத்துருக்கிற ஒரு தடவை, ரொம்ப நல்ல மனுஷன், தன்மையான மனுஷன் சொல்ல, என் சம காலகட்டத்துல ஒரு சிறந்த வீரன் அவர், அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வா அப்படின்னு கீழே கூட்டு போறார். கீழே பார்த்தா இங்க அவரோட பேரு செவத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா இங்கதான் அவரோட பாடியும் புதைக்கப்பட்டிருக்கிறதா. அவர் இறக்கும் போது அவரோட வாளு, அவரோட யூனிஃபார்ம், அவரோட கவசம், இது எல்லாமே இங்க நினைவகமா இங்க போற்றி வச்சிருக்கானுங்க. இதையெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறான், உணர்ச்சிப்படுறான். அடுத்து பார்த்தா மறுபடியும் அடுத்த நாள் மைதானத்துல மன்னர்களுக்கு மத்தியில முன்னாள் இளவரசிய நம்ம ஹீரோவோட அம்மாவை கைவிலங்கு போட்டு கட்டி வச்சிருக்காங்க.
இருக்காங்க. துரோகம் பண்ணதா சொல்லப்பட்ட படைத்தளபதி இப்போ உள்ள வராரு. அனௌன்ஸ்மெண்ட்ல அவன் துரோகம் பண்ண பார்த்தான், ஆட்சியை கவிழ்க்க பார்த்தான், அதுக்காக அவனுக்கு தண்டனை ஆண்டவர் பேரால் கொடுக்கப்படும், மைதானத்தில் கொடுக்கப்படும் அனௌன்ஸ்மெண்ட் வருது. எதுக்கு ஒரு 4 வீரர்கள் இருப்பாங்க, நம்மளால ஒரு வணக்க வச்சதும் அவங்க வணக்க வைப்பாங்க. உடனே விருட்டுன்னு ஓடி போய் அவங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறார். ரொம்ப சிம்பிளா ரொம்ப டாக்டிக்கா பயன்படுத்தி அந்த 4 பேரையும் அசால்ட்டா கொண்டு போட்டுறாரு. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. இப்போ நம்மளோட துரோகிக்கும் காட்டுவாசி ஹீரோவுக்கு நடுவுல யுத்தம் நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னடா பார்த்தா அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ வராரு, இந்த பக்கத்துல படைத்தளபதி இருக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து இந்த பக்கம் அந்த அம்மா வருத்தப்படுது. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீ ஏன்னா சண்டை போறது பையன், இந்த பக்கம் சண்டை போறது இந்த அம்மாவோட 2வது புருஷன், ஐ மீன் ஸ்டெப் ஃபாதர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்பா மகன் முறை வரணும். ஸ்டெப் ஃபாதர் உண்மையான அப்பா பார்ட் 1ல நாம பார்த்த ஹீரோ. இத பத்தி பேசலாமேன்னு அவர் முந்த பார்த்தா படைத்தளபதி முந்த பார்த்தா பேசவே விடாம அவன் கொல்றதுக்காக படு வேகமா வரான். 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. அவனோட சண்டை எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படியாவது அறுத்து போட்டுறணும், கொன்னு போட்டுறணும் அப்படிங்கிறப்பலயே நம்ம ஹீரோவோட சண்டை, அவரோட மூவ்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஆனா இவரோ முடிஞ்சவரை அவரோட தாக்குதல இருந்து தப்பிக்கணும்னு யோசிக்கிறாரே ஒழிய வாளால வெட்டணும்னு அவர் ஒரு கணம் கூட யோசிச்சதே கிடையாது. சான்ஸ் கிடைக்கும் போது கையால குத்துறார், தள்ளி விடுறார், அம்படு கத்தி எடு சண்டை போடுன்னு இவன் கத்தி எடுக்க சொல்லுவான். அவரும் சரின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து சண்டைக்கு வராப்புல வருவாரு. ஆனாலும் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அதையும் கீழே போட்டுறாரு. போட்டு சரணடைறேங்கிறாரு. இவனுக்கு ஒன்னும் புரியல, ஏன் சரணடைறான்னு. இங்க பாரு, உன்னோட அம்மா யாருன்னு எனக்கு தெரியும், உன்னோட அப்பா யாருங்கிறது எனக்கு தெரியும், உங்க அம்மாவை நான் உசுருக்கு உசுரா நேசிக்கிறேன், உங்க அப்பா கூட நான் யுத்த காலத்துல இருந்திருக்கிறேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா உன்னோட அப்பா, அவர்களோட வாரிசு நீ, உனக்கு எதிரா எப்படி என்னால சண்டை போட முடியும், நான் சரணடைறேன்னு சரணடைஞ்சிட்டாரு. இப்போ மன்னர் கையில தான் இருக்கு, கருணையை கொடுக்க போறாரா இல்ல மரணத்தை கொடுக்க போறாரான்னு. சும்மா சாமி ஆடுறாப்புல ஒரு ஆக்டிங்க போட்டு கடவுள் சொல்லிவிட்டார் மரணம்னு சொல்லிட்டு கைய கவுத்தி காட்டுறாப்ல. அப்ப கொல்ல சொல்றான்னு அர்த்தம். ஆனா நம்ம ஹீரோ அவன் கையில இருந்த வாழை கீழே போட்டுட்டு அவனும் முண்டி போட்டுறான், நான் இதை செய்ய மாட்டேன்ட்டு. கிரௌட் எல்லாம் கத்துது, கருணை கருணை கருணைன்னு கத்துது. ஆனா காண்டான மன்னர்கள் 2 பேரும் சுத்தி இருக்கிற வில் வீரர்களை வச்சு அம்பு விட்டு கொல்ல சொல்றாங்க. அவங்களும் குறிப்பாக்குறானுங்க. கொல்லு கொல்லுன்னு 10 தடவை கத்துற பிறகு எவனோ ஒருத்தன் அம்பு விட ஆரம்பிச்சதும் பின்னாடியே எல்லா பேரும் அம்பு விட ஆரம்பிச்சிட்டாங்க. படைத்தளபதிய அம்புகள் துளைக்க அவர் அப்படியே சாக கிடக்கிறார். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு காண்டாயிரம். உங்களுக்காக எவ்வளவு இந்த மனுஷன் போராடி இருக்கிறாரு, உங்க ரோம சாம்ராஜ்யத்தோட ஹீரோவுக்கு இதுதான் நிலைமையா, இவருக்கே இவரோட உயிருக்கு இவ்வளவுதான் மதிப்புன்னா அப்ப உங்க உயிரோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பேசி ஏத்தி விட்டுருவான். சுத்தி இருக்கிற கூட்டமும் அதை கேட்டு ஆமல்ல அப்படிங்கிறப்பல கத்த ஆரம்பிக்கிறாங்க. வில் வீரர்கள் எல்லாம் அவங்க மேல, பொதுமக்கள் மேல இப்ப குறி வச்சு நிக்கிறானுங்க. இது அவர்களை இன்னும் கோவப்படுத்துது. கூட்டம் ஒரு மாதிரியா கத்த ஆரம்பிக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த பக்கத்துல நம்ம முதலாளி, கூட்டம் நம்ம பக்கம் பாயறதுக்குள்ள நாம இங்க இருந்து அரண்மனைக்கு போறது நல்லதுங்கிறப்பல சொல்றாரு. உடனே மன்னர்கள் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கை விலங்கு இடப்பட்ட அம்மாவையும் அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. முன்னாள் இளவரசிய நம்ம ஹீரோவோட அம்மாவை. இந்த பக்கம் கூட்டம் முழுக்க கத்துது நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி. ஹீரோக்கு இருக்கிற பொதுமக்களுக்கு இடையில இருக்கிற அந்த பேர், அந்த புகழ், இது எல்லாத்தையுமே அம்மாவும் நோட் பண்றாங்க, முதலாளியும் நோட் பண்றாரு. முதலாளி அடுத்து இவனை அடைச்சு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு போய் இவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பாக்குறாரு. ஆனா அவன் இவரோட கைக்குள்ள அடங்குறாப்புல தெரியல. நீ நினைச்ச நடக்காது, நீ சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன்னு கட்டன் டேட்டா சொல்லிடுறான். உடனே அவர் போயிடுறாப்புல. போகும்போது கொய்யால உன் சாவு ஏன் கையால தாண்டா அப்படிங்கிறாப்புல அவன் போக பிறகு முன்ன விட்டு பின்ன பேசிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா பெரிய கலவரமாயி போச்சு. ரோம சாம்ராஜ்யத்துல அரண்மனைக்கு வெளியில எல்லா பக்கமும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் பயங்கர கோபமா இருக்கிறாங்க. இந்த நாட்டோட ஹீரோவை கொன்னுட்டீங்களடா பாவிகளா, உங்க தலை எடுக்கணுங்கிற ரேஞ்சுக்கு வெளியில கோஷம் கத்திக்கிட்டு இருக்காங்க, சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து இந்த சின்ன பசங்க 2 பேரும் பயந்துகிட்டு இருக்காங்க. மூத்தவன் ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், இளையவன் இன்னும் ரொம்ப மோசம். என் குரங்கு சொல்ற அட்வைஸை கேளு, என் குரங்கு சொல்ற அட்வைஸை கேளுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பான் பாருங்க. கோவத்துல கையில குடிக்க வச்சிருந்த சரக்கு எடுத்து மூஞ்சில ஊத்தி விட்டுறான். இதுல குட்டையன் நெட்டைய மேல காண்டாயி அமைதியா அங்கிட்டு போயிடுறாரு. உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது, நான் உங்க சார்பா குட்டையங்கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லிவிட்டு இவர் அந்த பக்கம் வரார். வெளியில பார்த்தா என் நேரம் வேணாலும் கூட்டம் உள்ள வந்துருங்கிற ரேஞ்சுக்கு பயங்கரமா போய்கிட்டு இருக்குது. ஒரு டேபிள் கடியில போய் அவன் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அவனை உசுப்பி எந்திரிச்சு நிக்க வச்சு என்னாச்சு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்குன்னு விசாரிச்சா, சின்ன வயசுல நானும் அவனும் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கூட என் தொப்புள் கொடியை அத்து விட பார்த்தவன் அவன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு பேசுறான். கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் போல. இவனை கைக்குள்ள போட்டா கரெக்டா இருக்கும்னு யோசிக்கிறாரு நம்ம முதலாளி. லைட்டா அவன் கூட பிறந்த நெட்டையனுக்கு எதிராவே அப்படியே தூண்டி விடுறான். அவன் செத்துட்டானா நீ மட்டும்தான் மண்ணே, உன்னை கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஏத்தி விடுறான். வெளியில பார்த்தா கலவரம் அதிகமாயிட்டே போகுது. வீரர்கள் எல்லா பேருமே அரண்மனைக்கு வெளியில இருக்கிறாங்க, உள்ள யாரும் இல்ல. கையில கத்தியோட இந்த பக்கம் வர்றான் குட்டையன். நெட்டைய குத்தி கொல்ல பாப்பான். அப்போ இங்க பார், உன் மேல யாரோ சூனியத்தை ஏவி விட்டு இருக்காங்க, அந்த மந்திர பிடியை விட்டு வெளியில வா, இப்படி செய்யாத அப்படின்னு நெட்டை குட்டை கிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சமயம் பின்னாடி வர நம்ம முதலாளி
முதலாளி அப்படியே அவனோட கத்தியை புடுங்கி அப்படியே அறுத்து விட்டுறான். ரத்தம் சொட்ட சொட்ட நெட்டையன் செத்துட்டான். இனி மன்னர்கள் கிடையாது, மன்னர் ஒருத்தர் மட்டும்தான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ரவியோட உதவியினால அம்மா பையனை பாக்குறதுக்காக வராங்க. இந்த தடவை பையனுக்கு அம்மா மேல கோவம் எல்லாம் இல்ல. ஏன்னா ரோம சாம்ராஜ்யத்துக்கு நல்லது செய்யணும்னு இவங்க ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் பலிக்காம போயிடுச்சுன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம படைத்தளபதி இவ்வளவு நல்லவரா இருப்பார் நான் எதிர்பார்க்கல, உங்க மேல அவ்வளவு அன்போடு இருந்திருக்கிறாரு அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அப்ப இந்த அம்மா கையில போட்டிருந்த ஒரு மோதிரத்தை எடுத்து, இது முன்னாள் மன்னர் எங்க அப்பாவோடது, உன்னோட தாத்தாவோடது. உங்க அப்பா மேக்சிமஸோட சேவையை பாராட்டி இத உங்க அப்பாவுக்கு போட்டு விட்டார். அந்த மோதிரத்தை உங்க அப்பா எனக்கு போட்டு விட்டார். நான் அப்புறம் என்னோட 2வது கல்யாணத்துக்கு பிறகு நம்ம படைத்தளபதிக்கு போட்டு விட்டேன். இது அடுத்து உங்ககிட்ட தான் வந்து சேரணும்னு தான் பையனுக்கு அப்படியே அன்பளிப்பா கொடுக்குறாங்க. படைத்தளபதியா இருக்கட்டும், நம்ம மேக்சிமஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப சாம்ராஜ்யத்துக்காக தான் இறந்தாங்க. ஆனா விதி கெட்டவங்க கிட்ட மட்டும்தான் சாம்ராஜ்யம் போய்கிட்டு இருக்குது. எப்போ என்னோட அப்பா இறந்தாரோ அதன் பிறகு எப்ப பார்த்தாலும் என் கழுத்துல கத்தி இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்பயும் கத்தி இருந்துகிட்டு இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசங்கிறாப்ல. சரி விடு, பாப்போம், நடக்கிறத பாப்போம். ஆக்சுவலா எங்க கிட்ட ஒரு திட்டம் இருந்தது. ஓ மேட்ரு எங்களுக்கு தெரியாத போது இந்த மைதான போட்டியோட கடைசி நாள்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணி அரசாங்க ராஜ்யத்தை பிடிச்சு செனட் சபையில இருக்கிறவங்க கிட்டயே அதிகாரத்தை கொடுக்கணும். துறை வாரியாக டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சு அதிகாரத்தை அந்தந்த துறை அமைச்சர்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட நினைப்பா இருந்தது. ஆனா எல்லாத்திலயும் மண்ணலி போட்டாங்க பாவீங்கன்னு சொல்லிட்டு அந்த முதலாளியோட துரோகம் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அவங்க அமைதியா கிளம்பிட்டுறாங்க. அடுத்து சட்டசபை கூட்டப்படுது. சபையில பார்த்தா ஒரு குரங்க சிம்மாசனத்துல உட்கார வச்சு, என்னோட முதல் ஆலோசகர் இனிமே என் குரங்கு தான், சொல்லுங்க முதல் ஆலோசகர் குரங்கு வாழ்கன்னு சொல்லுங்கன்னு கத்துவான். சுத்தி இருக்கிற அமைச்சர்களுக்கு ஒன்னும் புரியாது. அப்படியே முழிப்பாங்க பேந்த பேந்த. நம்ம முதலாளி வாழ்கன்னு சொன்னதும் அவங்களும் குரங்கு வாழ்கன்னு வாங்கி. அடுத்து என்னோட 2வது ஆலோசகர் இதோ நம்ம முதலாளி தானே அறிமுகப்படுத்துவாரு. உடனே அந்த கணக்கார அமைச்சர் இருக்காருல, அவரு முதலாளி வாழ்கன்னு அவர் கோஷம் போட ஆரம்பிக்கிறார். மன்னர் அப்புறம் குரங்கு கூட்டிட்டு போன பிறகு பைக்குள்ள இருந்து தலையை எடுத்து வைக்கிறார். நெட்டையனோட தலை. எல்லாரும் பார்த்து பயந்து போறாங்க. வெளியில நடக்கிற அந்த கலவரத்தை அடக்கணும்னா எனக்கு அதிகாரம் வேணும். ஆனா சபையில எல்லாரும் ஓகேன்னு சொன்னாதான் அந்த அதிகாரத்தை நான் கையில எடுப்பேன், சொல்லுங்க அப்படின்னு எல்லாரையும் மிரட்ட, அதுவும் கையில தலையை வச்சுட்டு மிரட்டா யாரு என்ன பண்ண முடியும்? எல்லாருமே ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. உச்ச அதிகாரம் இவனுக்கு கொடுக்கப்படுது. அடுத்து இந்த அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்கிறான். இன்னும் ஒரே ஒரு தடைக்கல் தான். அதை தாண்டிட்டா நான் தான் மண்ணே அப்படிங்கிறாப்ல பேசிட்டு இருக்கிறார் அவரு. உங்க அப்பா மாதிரி ஒரு இழிச்ச வேணா மட்டும் இருக்க கூடாதுன்னு உங்க அப்பா கிட்ட வேலை பார்க்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேங்கிறாப்ல. ஆமா, ஒரு காலகட்டத்துல நம்ம இளவரசியுடைய அப்பாவுக்கு கீழே தான் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆர்மியில. இல்ல அவன் நெஞ்சில இருக்கிற ஒரு தழும்ப காட்டுறான். அப்ப என்ன அர்த்தம்னா இவங்க அப்பாவால தோற்கடிக்கப்பட்டு அடிமையா உள்ள வந்தவன் போல தெரியுது. அப்பயே முடிவு பண்ணிட்டான் போல ராஜ்யத்தை கைப்பற்றணும்னு. அதுக்கு எந்த லெவலுக்கு கீழ்த்தரமா போறதுக்கும் தயாராக இருக்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ரவியை கூப்பிடுறாரு. ரவி கிட்ட தான் இந்த எல்லா பேரோட சாவி இருக்குது. எல்லா கிளாடியேட்டர்ஸையும் அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, அந்த சாவி ரவி கிட்ட தான் இருக்குது. அவங்கிட்ட இந்த மோதிரத்தை கொடுத்து, ஒரு காலத்துல இது முன்னாள் மன்னருக்கு சொந்தமானது. அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய கிளாடியேட்டரான மேக்சிமஸுக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் மேக்சிமஸ் கிட்ட இருந்து மேக்சிமஸோட காதலிக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் அந்த காதலி கிட்ட இருந்து அவரோட 2வது கணவர் நம்ம படை தளபதி ரீசெண்டா இறந்தாருல, அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மோதிரத்தை பார்த்தாலே அவரோட படை வீரர்களுக்கு தெரிஞ்சிடும் இது அவரோட மோதிரம் தான். இத சொல்றவனும் அவருக்கு வேண்டப்பட்டவன் தானும் புரிஞ்சிடும். இந்த மோதிரத்தை எடுத்துட்டு போ. நம்ம ஊருக்கு அந்த பக்கத்துல இன்னொரு ஊர்ல கிட்டத்தட்ட 5000 படை வீரர்கள் நம்ம படை தளபதிக்கு விசுவாசிகள் ரெடியா காத்துட்டு இருக்காங்க. இந்த மோதிரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு உதவி பண்றதுக்காக இங்க வர சொன்னா கண்டிப்பா வருவாங்கங்கிறாப்ல. ஆமா, யாரு சாமி நீன்னு கேட்டா, முன்னாள் மன்னருக்கு பேரன், நம்ம இளவரசியோட பையன், இனி இந்த ரோம சிம்மாசனத்துல உட்கார வேண்டியவன் அப்படின்னு எடுத்து சொன்னதும் ரவி ஒரு செகண்ட் அரண்டு போறாப்ல. உன்னை நம்பலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. நம்பலாங்கிறா. மறுபடியும் நம்ம ஊருக்காரராச்சே, டாய் உன்னை நம்பலாம்ல அப்படின்னு மறுபடியும் கேக்குறாரு. நம்பலாம், போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புறாப்ல. போகும்போது ஒரு நிமிஷம் அந்த சாவியை கொடுத்துட்டு போன்னு ரவி கிட்ட இருந்து சாவியையும் வாங்கிட்டார். ரவி படு வேகமா குதிரையில வேக வேகமா வந்துட்டு இருக்கிறாப்ல. எங்கேயும் நிக்கலையே, நேரா வந்துகிட்டே இருக்கிறாரு. பக்கத்து ஊர்ல செட்டில் ஆகிருக்கிற அந்த 5000 படை வீரர்கள், படை தளபதிக்கு விசுவாசியாக இருந்த அவங்க கிட்ட வந்து சேர்ந்துறாரு ஒரு வழியா. அவர்களுக்கு லீடர்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவங்கிட்ட போய் அந்த மோதிரத்தை வச்சதுமே புரிஞ்சுக்கிட்டாப்ல. இந்த மோதிரம் உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு. இதை கொடுத்து விட்டவர் யார் தெரியுமான்னு நம்ம ஹீரோவோட பிறப்பின் ரகசியத்தை சொன்னதும் அவர் ஆடி போறார். உதவி செய்யறதுக்கு உடனே தயாராகி கிளம்பி வர்றார். 5000 படை வீரர்கள் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மாவை கொல்றதுக்கு தயாராயிட்டாப்ல. யாரு? முதலாளி. இப்போ மன்னர்ல மிச்சம் இருக்கிறது குட்டையன் தானே. குட்டை வருவான். குட்டை கூட இந்த அம்மாவை தேவையில்லாம கொல்லணுமா அப்படின்னு கருணையோட கேக்குறான். கொன்னுதான் ஆகணும், அவங்க செத்தாதான் உனக்கு நிம்மதினு சொன்னதும் சரி அப்ப கொன்னுடலாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுவும் பப்ளிக்கா இத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு கொன்னா மிகப்பெரிய கலவர வெடிக்குமேனு கூட இருக்கிற வேற ஒரு அமைச்சர் கேப்பாப்ல. அப்படி கலவர வெடிக்கணும், மக்களை அமைதிப்படுத்துறதுக்காக அவனை நானே கொன்னுடுவேன், அப்புறம் அந்த சிம்மாசனத்துல நான் உட்காந்துருவேன், அதுதான் என்னோட திட்டங்கிறாப்ல. அண்ணனை கொன்னாரு, இப்ப தம்பியை கொல்லுவாரு, அடுத்து இவரே போய் உட்காந்து பாரா. இதுதான் இவரோட திட்டம். இதுக்கு பேர் தான் அரசியலுங்கிறாரு. அதுவும் பாருங்க, இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட செல்ல திறக்கிறதுக்காக குருஜி வராப்ல. இன்னைக்கு நீ யார் கூட தெரியுமா சண்டை போட போற? உன்னை பெத்த உன் தாய் கூட சண்டை போட போற, அவங்கள கொல்ல போற, நான் பார்த்து ரசிக்க போறேன்னு சொல்லிட்டு கதவை திறக்க பார்த்தா
பார்த்தா ஆல்ரெடி கதவு திறந்துதான் இருக்குது. எல்லா பேரோட செல்லும் திறந்துதான் இருக்குது. வந்து நங்கு நங்கு நங்குன்னு அடி. அந்த ஆளு கழுத்துல கத்தி இறக்கி அந்த ஆளை கொன்னுட்டாங்க. மொத்த கிளாடியேட்டர்ஸும் இப்போ தப்பிச்சாச்சு. ஆனாலும் அங்க இருந்து வெளியில ஓடல. நம்ம ஹீரோ கீழே இறங்கி போய் தன் அப்பாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஹீரோவா இருக்கிற கிளாடியேட்டரோட பணம் அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டது. அவரோட யூனிஃபார்ம் அங்கதான் இருக்கு, கவசம் அங்கதான் இருக்கு, வாள் அங்கதான் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டான். அதே சமயம் இங்க மைதானத்துல அரசாங்கத்துக்கு எதிராக துரோகம் பண்ணவங்கன்னு நம்ம ஹீரோவோட அம்மாவையும் அம்மாவுக்கு துணையா இருந்த அமைச்சர்கள்னு எல்லா பேரையும் மொத்தமா ஒரு தேர்ல ஏத்தி மொத்தமா கொல்ல போறாங்களா? அட பாவமே. இதெல்லாம் மேல இருக்கிற பொதுமக்கள் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க, கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல பார்த்தா கிளாடியேட்டர்ஸ்க்கு நீங்க யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ வீட்டுக்கு போக நினைக்கிறீங்களோ தாராளமா வீட்டுக்கு போகலாம். இனி நீங்க அடிமை கிடையாது. ஆனா என் கூட இருந்து சண்டை போடுறதா இருந்தா தாராளமா சண்டையும் போடலாம். சண்டை அப்படி போட்டு எனக்காக நின்னீங்கன்னா இனிமே கிளாடியேட்டர்ஸ் அடிமைகள் இந்த கான்செப்டே இல்லாம எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கப்படும். மன்னர் ஆட்சிக்கு பதிலா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களோட ஆட்சி நடைபெறும். சட்டசபை ஆட்சி தான் இனி இங்க இருக்கும் அப்படிங்கிறப்பல நிறைய வாக்குறுதி கொடுக்குறான். உடனே அவங்களும் சரின்னு இவனுக்காக களத்துல இறங்க தயாராயிட்டாங்க. இவ்வளவு பேர் வெளியில ரிலீஸ் ஆகிங்க மேட்டர் தெரியாம உள்ள மைதானத்துல பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்களோட ஹீரோ தான் இப்ப வரப்போறாரு, இந்த துரோகிகளை கொல்ல போறாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இவனும் வருவான். பார்த்தா எதுக்க அப்பாவிகள் நிறைய பேர் தேரோட சேர்த்து கட்டி வைக்கப்பட்டிருக்காங்க. எல்லா பேரையும் இவன் கொல்லுவான்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா இவன் கொல்லுவானா கொல்ல மாட்டாங்கிறது நம்ம முதலாளிக்கும் தெரியும். ஆனா முதலாளி என்ன பண்றாருன்னா அரசரோட மெய்க்காவல் படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ரவுண்டு கட்டி நிக்க வச்சுட்டார். இதை பார்த்த மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவன் கொன்னாகணும், இல்லைன்னா இவனை அவங்க கொண்டுடுவாங்க. எப்படி திட்டம் பார்த்துக்கங்க இவருக்கு. ஆனா இதையெல்லாம் பார்த்து மக்கள் கோவப்படணும், கலவரை வெடிக்கணும், இந்த மன்னர் வேணான்னு சொல்லணும், இந்த மன்னரை கொண்டுட்டு இவன் நான் தான் மன்னர் வந்து நிக்கணும். எவ்வளவு பெரிய திட்டம் பாருங்க. ஒரு மாதிரி கலவரை வெடிக்குது. பொதுமக்களை அடக்கிறதுக்காக வில் வீரர்கள் அவர்களையே குறிபாத்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் தெரியாதனமா அம்பு விட்டுறான். அது பட்டதும் பொதுமக்களுக்கு கோவம் வந்து அவங்க எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் கிளாடியேட்டர்ஸ் இந்த பக்கத்துல வெளியில வந்தவங்க எல்லாம் கதவை திறந்துட்டு சுத்தி ரவுண்டு கட்டி நின்று அந்த மெய்க்காவலர் வீரர்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரே கலவரமாகுது. அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மைதானத்துக்குள்ள உண்மையான யுத்தமே இங்க நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு மத்தியில இதாண்டா சான்ஸ்னு கையில ஒரு பெரிய ஊசி எடுத்துட்டு வந்து அந்த சின்ன பையன் மன்னர் சீட்ல உட்காந்துட்டு இருக்கான்ல, அவனோட ஒரு காதுக்குள்ள குத்தி அப்படியே மூளைய குடஞ்சு எடுத்துட்டாரு. ஐயோ ரொம்ப கொடூரமான சீன் இதெல்லாம். அதுவும் மனநலம் பாதிக்கப்பட்ட பையன். அவனை போய் இப்படி செஞ்சுட்டாரு இறக்கமே இல்லாம. ஏன் செய்யறாப்ல? மன்னர் ஆகணுங்கிற அந்த வெறி அதோட நிக்கல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்து அம்மாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அம்மாவுக்கு விசுவாசமா இருந்த அந்த அமைச்சர் உட்பட சில பேர் அவங்க அறுத்து கொண்டுறானுங்க. அம்மாவை காப்பாத்துறதுக்கா ஆல்மோஸ்ட் மேல ஏறி கைவிலங்கு அவுக்க போற அதே சமயம் வில்லையும் அம்பையும் வாங்கி இங்க இருந்து குறிபாத்து அடிக்கிறான். யார் அடிக்கிறான்னு பாருங்க, இவனோட அம்மாவை அடிக்கிறான். அப்படியே பையன் மடியிலேயே அந்த அம்மா செத்து போகுது. போ இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வான்னு செத்து போகுது. இவன் பாருங்க குதிரை ஏறி இங்க இருந்து கிளம்புறான். ஏற்கனவே மெய்க்காவல் படை கிட்ட சொல்லிட்டான், நம்ம படம் எவ்வளவு பேர் இருப்போம்னு விசாரிச்சுட்டான். 6000 பேர் இருக்காங்களா. வெளியில பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு படம் வருது, அங்க 5000 பேர் இருக்காங்கிற அப்டேட் வந்துருச்சு. அப்போ ஊருக்கு வெளியில வச்சு அவங்களோட யுத்தம் பண்ணுவோம். நானும் வரேன்னு சொல்லிட்டு தான் குதிரையில ஏறி இப்போ யுத்தம் நடக்க போற அந்த இடத்துக்கு இவன் போய்கிட்டு இருக்கான். பின்னாடியே நம்ம ஆளு விரட்டி வந்துகிட்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தா முதலையோட தலைமையில அந்த மெய்க்காவல் பட வீரர்கள் 6000 பேர். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரவியோட தலைமையில இப்ப வந்து 5000 பேர். அவர்களோட சேர்ந்து நம்ம ஹீரோவும் ஜாயின் பண்ணிட்டார். எல்லாருக்கும் மத்தியில தான் யார், தன்னோட பிறப்பின் ரகசியம் என்ன, உண்மையிலேயே சிம்மாசனத்துக்கு சொந்தக்காரன் தான் தாங்கிறத எடுத்து சொல்றாப்ல. தன் தாத்தாவை பத்தி, தன் அம்மாவை பத்தி, தன் அப்பாவை பத்தி குறிப்பா சொல்லும் போது நிறைய வீரர்களுக்கு மனசு மாறிடுச்சு. மெய்க்காவல் வீரர்கள் கூட சண்டைக்குள்ள இறங்க வேணான்னு அப்படியே நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா முதலாளி நிப்பானா நிக்கல. உன்னை பேச விட்டு தப்புடான்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். 2 பேருக்கு நடுவில் பயங்கரமா சண்டை போகும். சண்டையில அவரோட ஆளுமை கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. இதுல வேற பாறையில பட்டு நம்ம ஹீரோவோட வால் வேற பாதி உடஞ்சு போச்சு. இன்னும் அந்த ஆளுக்கு வசதியா போச்சு. அடிச்சு கீழே தள்ளி கண்ணுல மண்ணள்ளி போட்டு அப்படியே வெட்ட அப்படியே பாயிராப்ல. பார்த்தா பக்கத்துல தண்ணிக்குள்ள போய் விழுந்துருவான். அவருக்கு இன்னும் வசதியா போச்சு, ஏன்னா அவர் கையில வால் இருக்குது. தண்ணிக்குள்ளேயே அமுக்கி கத்தியால நங்கு 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 நங்குன்னு உள்ள குத்துவார். ஆனா நல்ல வேலை இவங்க அப்பனோட கவசத்தை போட்டுருக்கிறதுனால அந்த இரும்பு கவசத்தை தாண்டி வால் உள்ள இறங்கவே இல்லை. தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால இவருக்கு தெரியாம கண்ணாபின்னு குத்திக்கிட்டு இருக்கிற சமயம் கீழே ஒரு கல் எடுத்து அப்படியே தலையில ஓங்கி ஒரு அடி. கரப்பக்கம் வந்தவன் அங்கிருந்த ஒரு வால் எடுத்து அப்படியே அந்த ஆளோட கையை வெட்டுவான். அப்படியே உடம்ப 2 துட்டா வெட்டுவான். அவ்வளவுதான். 2 துண்டாயி அப்படியே கடல்ல வந்து இறந்து போறாரு நம்ம முதலாளி. ஒரு வழியா வில்லன் செத்தான். நம்ம ஆளு வெளியில வர்றார். போதும், பதவின்ற பேர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்தது போதும். இனி என்னோட தாத்தா எதிர்பார்த்தாப்ல உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கிளாடியேட்டர் மேக்சிமஸ் என் அப்பா அவர் விருப்பப்படி ஒரு புதிய ரோம சாம்ராஜ்யத்தை நாம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லா பேரும் உருவாக்கலாம்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை யுத்தம் நடக்க வேண்டிய இடத்துல எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதோட இந்த படமும் இந்த இடத்துல முடியுது. நல்லா இருந்ததுல. இப்படித்தான் ரோம சாம்ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வந்ததோ என்னவோ, மன்னராட்சி ஒரு முடிவுக்கு வந்ததோ என்னவோ, குடியாட்சி தொடங்க ஆரம்பிச்சதோ என்னவோ. ரைட், வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.